இறைவனுடைய கருணையினால் சக்தி பீடம் என்று சொல்லக்கூடிய தலைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சக்தி பீடம் என்று சொல்ற தலைப்பில் நேற்றைய தினத்தில் புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றையும் நேற்றைய தினத்தில் சிறிதளவு தான் நம்மால் பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினத்தில் அதற்குரிய முழு கதை அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க இருக்கின்றோம். ராஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வடநாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கரம் என்கின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்தில் ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஸ்வாமுத்திரருடைய கதை இந்த இடத்துல சிறப்பு. அவர் அந்த தலத்தில் தான் தவம் செய்தார். இந்த தலத்தில் தான் விஸ்வாமுத்திரர் தவம் செய்த ஒரு இடம் அப்படின்னா அது இந்த புஷ்கரம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னா, புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தீர்த்தம் என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடியது என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா, எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசம் செய்கிறாரோ அந்த ஒவ்வொரு நதியும் ஒரு ஒரு ராசிக்கு சொந்தமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் பிரதோஷம் கிருத்திகை, அதனால் நிறைய அதிகமாக நேற்றைய தினத்தில் இந்த விஷயத்தை சொல்ல முடியல. இன்றைய தினத்தில் அதனுடைய விளக்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேச ராசி அப்படின்னா கங்கையில் குரு பகவான் பிரவேசம் செய்வார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், குரு பகவான் கங்கையில் இருந்தால் நமக்கு என்ன பலன்? ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் வரும். அந்த குரு பகவான் எங்கு இருக்கின்றாரோ அந்த நதியில், அந்த தீர்த்தத்தில் 33 தேவர்கள் வாசம் செய்வார்கள், மும்மூர்த்திகள் வாசம் செய்வார்கள், முப்பெரும் தேவியர் வாசம் செய்வார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, 66,000 கோடி தீர்த்தங்களும் அந்த தீர்த்தத்தில் இருக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய 21 தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 21 தலைமுறையில் நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகள் அப்படிங்கிறதுக்கு வாழுகிற பொழுதே தண்டனை கொடுக்கக்கூடிய பெருமான் தான் சனீஸ்வர பகவான். ஆனால் வாழ்ந்து முடித்து விட்ட பிறகு மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பாவத்தை நாம் தண்டனையாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பிறவி கொடுக்குறார். ஒரு ஆசைக்கு, ஒரு தவறுகளுக்கு, ஒவ்வொரு பாவத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கிறார். சரி, சந்தர்ப்ப வசத்தால் ஏதேனும் காரணத்தினால் நாம் செய்யக்கூடிய தவறை இந்த பூமியிலே போக்கிக்க முடியும் அப்படின்னா புண்ணிய நதிகளில் நீராடினால் போக்கிக் கொள்ளலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சொல்லுகிற பொழுதே சொல்வாங்க, பழமொழி எல்லன்னா, நீர் இல்லாத நெற்றிப்பால், நெய் இல்லாத உண்டிப்பால், உண்டினா சாப்பாடுன்னு அர்த்தம், ஆறு இல்லாத ஊர் பாலாம். பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆறு ஓடணும். நம்ம மெட்ராஸில் என்ன ஆறு ஓடுது? அப்பா எல்லாருக்கும் அதுன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க. அது நல்லா தான் இருந்தது, நாம தான் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாரும். நாம தான் அதை மாற்றிட்டோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அதுக்கு பதிலா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய எல்லா புண்ணிய நதிகளும் கலக்கக்கூடிய இடம் இருக்கின்றது, சமுத்திரம் இருக்கின்றது. அதுக்கு மேலே ஒரு தீர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால கடலில் இருக்கின்றது, அனைத்து தீர்த்தங்களுமே கடலில் இருக்கு. அப்போ அந்த அனைத்து தீர்த்தங்களும் கடலில் கலந்ததுனால சமுத்திரத்தில் நீராடினால் நமக்கு பலன். அந்த சமுத்திரத்தில் நீராடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு உரிய ஒன்றைத்தான் புஷ்கரம் என்று சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு புஷ்கரம். இப்போ குரு பகவான் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து பூமியில் இருக்கக்கூடிய, ஏன்னா நமக்கெல்லாம் பாவத்தை போக்கணும்னா நம்ம குரு தான் நமக்கு உதவி செய்யணும். அசுரர்களுக்கு குரு சுக்ராச்சாரியார், அசுரர்களுக்கு குரு சுக்ராச்சாரியார். அவர் அசுரர்களுக்கு நன்மை செய்வார். ஆனால் தேவர்களுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் யார் குருன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி.
குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு சந்தேகம் ஏற்பட்டு தான் சிவபெருமான் கிட்ட கேட்டார், சுவாமி மனிதர்களுடைய பாவம் எப்படி போக்குறது? அப்ப அந்த பாவத்தை நீங்கள் இப்படி போக்கிக் கொள்ளலாம்னார். பிரம்மதேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரம் என்கின்ற தீர்த்தம் பூமிக்கு வருமே ஆனால் பல ஆயிரம் கோடி மக்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். சரி அப்படியா அப்படின்னு தான் அவர் தவம் இருந்து அந்த புஷ்கரம் என்கின்ற இடத்தில் தான் அந்த தீர்த்தம் முதல் முறையாக பூமிக்கு வந்த ஒரு இடமாக அது கருதப்படுகிறது. அதனாலே அந்த ஊருக்கு பேரே புஷ்கரம்னு பேர். பாவத்தை போக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. நேற்றைக்கே சொல்லியிருந்தாலும் மீண்டும் இன்னைக்கு நினைவுபடுத்தி உங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன். அவங்கவங்க ராசிக்குரிய தீர்த்தம் நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த தீர்த்தத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது நீங்கள் போய் நீராடினீங்கன்னா பலன் அதிகம். இல்லை என்றாலும் அந்த தீர்த்தத்தினுடைய வழியாக நீங்கள் போக நேர்ந்தால் அந்த தீர்த்தத்தில் நீராடணும். எல்லாருமே அந்த தீர்த்தத்தில் நீராடணும். அப்போ உங்களுடைய ராசிக்கு உரிய தீர்த்தம் எது என்பதை நீங்கள் எல்லாருமே குறித்து வைத்து கொள்ளலாம். அது ரொம்ப சிறப்புக்குரியது. மேஷ ராசினா கங்காதேவி, மேஷத்திற்கு கங்கைன்னு அர்த்தம். ரிஷபத்திற்கு நர்மதை, ரிஷபராசியாக இருந்தால் நர்மதை. மிதுனமாக இருந்தால் சரஸ்வதி, மிதுன ராசிக்கு சரஸ்வதி. கடகம்னா யமுனா நதி, யமதர்மராஜாவினுடைய தங்கை யமுனா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதி. அதற்கடுத்து சிம்மம் அப்படின்னா கோதாவரி, சிம்மத்திற்கு கோதாவரி. அதற்கடுத்து கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, நம்மளுடைய கிருஷ்ணா நதி அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி ராசிக்கு. துலா ராசி அப்படின்னா காவேரி, துலா ராசினா காவேரி அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து விருச்சகம் தாமிரபரணி. இப்போ அது வெள்ளம் வந்துதான் தென்னாடு முழுவதும் ஆமாம் பாவத்தை கழுவிட்டு போயிடுச்சு. மொத்தமாக எல்லாரையினுடைய பாவத்தை இல்லை, எல்லாரும் என்ன ஆயிருக்காங்க, மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு கொடுமையான விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க புண்ணியவான்கள் பாவம் செய்தவர்கள் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு. நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் எங்கிட்ட நேற்று கேட்டு போனவர் ஒரு கேள்வி கேட்டார். எல்லா பாவத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே கதை, ஆதிசங்கரருடைய கதை சொல்லிகிட்டே வந்தீங்களே, அப்படி கதை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறாரே, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லிட்டு கடைசியில் மழையே பாவத்தின் சம்பளம்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னார். உண்மைதான். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை. எல்லாருக்கும் பெய்யறது கரெக்டு. ஆனால் அந்த மழை எப்படி பெய்யணுன்றது தான் அங்கே ஒரு கோட்பாடே. மாதம் 3 மழை பெய்யணும், அப்படி பெஞ்சா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரே நல்ல 96 சென்டிமீட்டர் பேஞ்சு ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? யோசித்து பாருங்க. அப்போ நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? மாதம் 3 மழை, அது எப்படி பெய்யும்? 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் காயும், 10ஆம் தேதி மழை பெய்யும். அப்போ எந்த பயிர்களையும் அது அழிச்சிட்டும் போகாது, எந்த வீடுகளிலும் வெள்ளமும் போகாது. எந்த லெவல் பெய்யணுமோ அந்த லெவல் பெஞ்சிட்டு அது காஞ்சிரும். மறுபடியும் 11லிருந்து 19 வரைக்கும் காய்ந்து மறுபடியும் 20ஆம் தேதி பெய்யும். சரி, 20லிருந்து மறுபடியும் பேஞ்சு முடிச்சதா 21லிருந்து 29 வரைக்கும் காயும், 30ஆம் தேதி பெய்யும். நான் இந்த கதை சொல்கிறேன். ஒருத்தர் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்டார். நம்ம இடத்துலையே தான், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிப்ரவரியில் 28 வருது. அப்போ என்ன பண்ணுவாரா? எவ்வளவு அறிவாளிகள்னு பார்க்கணும், யோசிக்கணும். என்ன பண்ணுறது? ஆமாம், இன்னும் ஏன் 1லிருந்து 7 வரைக்கும் காஞ்சிட்டு 8ஆம் தேதி பெய்ய மாட்டாரா? 1ஆம் தேதியே பெஞ்சிட்டு அது வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் காஞ்சிட்டு மறுபடியும் 9ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடாதா? ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்து சொல்கிறோன்னா அதையும் எந்த வகையில் குறுக்கு கேள்வி கேட்கலான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அதுக்கும் பதில் இருக்குது, பதில் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படியும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்போது
அந்த மழை என்று சொல்லக்கூடியது அளவோடு பெய்ந்து அழிக்காமல் இருக்கணும். அப்பதான் நல்லோர் ஒருவர் உளரேன். எல்லாருக்கும் பெய்கிற மழைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஒரே நாள்ல ஒரே இடத்துல இவ்வளவு மழை பெய்து ஏழையையும் ஏழையாக்கி கோடீஸ்வரனையும் ஏழையாக்கினால் அந்த மழையை நம்ம எப்படி வரவேற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால அது போன்ற சில செயல்கள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய திருவிழா. இன்னொன்று நம் பாவத்தை போக்கக்கூடிய திருவிழான்னே நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சொன்ன இல்லையா, மேஷம்னா கங்கை, ரிஷபம்னா நர்மதை, அதுக்கு அடுத்து மிதனம்னா சரஸ்வதி, கடகம்னா யமுனா நதி, சிம்மம் கோதாவரி, கன்னி கிருஷ்ணா, துலா என்று சொல்லக்கூடியது காவேரி, அதற்கடுத்து விருச்சகத்திற்கு தாமிரபரணி, தனுசுக்கு சிந்து, மகரத்திற்கு துங்கபத்திரா, கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பிரம்மபுத்திரா, மீனம் என்று சொல்லக்கூடியதற்கு பிரணீதா அப்படின்னு சொல்லக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய நதி அது. இப்போ இந்த நதிகளில் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த இடத்திற்கு அந்த வழியாக போக நேர்ந்தால், இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் எதுவோ அன்றைய தினத்தில் அந்த தீர்த்தத்தில் நீராடினால் பலன் கூடுதல் கிடைக்கும். இன்னொன்று, பாவம் தீரும், புண்ணியம் சேரும். இப்போவும் இந்த ஜோதிடர்கள் சில நேரத்தில் வகுத்து கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் இந்த தலத்தில் போய் இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அதற்கப்புறமா நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோடது எல்லாமே கைகூடும்னு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நாம் போய் அந்த தீர்த்தத்தில் நீராடுகின்ற வரைக்குமோ நமக்கு சேர வேண்டிய புண்ணியம் சேராமலே இருக்கும். அதான் அர்த்தம். அதனால தான் இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது 12 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை நதிகளில் நடக்கக்கூடியதற்கு புஷ்கரம்னு சொல்கிறோம் இல்லையா. கோயிலில் நடக்கக்கூடிய அதே புனித நீராட்டு விழா என்று சொல்லக்கூடியதற்கு தான் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது உண்டு. இதுவும் 12 வருஷத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது கும்பாபிஷேகம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த 12 ராசியை வைத்து 12 புண்ணிய நதிகளை வைத்துத்தான் அந்த கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. ஏன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் தொடங்கிடுவாங்க, 6 கால பூஜை நடக்கும். அந்த 6 கால பூஜையில் இந்த 12 தீர்த்தகங்களையும் ஆவாகனம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய முதல்ல என்ன பண்ணுவாங்க, கோபுர கலசத்திற்கு முதல் பூஜை முடித்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு முடிச்சு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் நம்ம இடத்துக்கு கைகி வரும். அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் எல்லாம் தலையில் தெளித்து கொள்ளுவோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 12 நதிகளுக்கு போக முடியாதவர்களுக்கு இருந்த இடத்திலிருந்தே 12 நதியில் குளித்த புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடிய ஒரு புண்ணியம். காசி ராமேஸ்வரத்தில் குளித்தால் என்ன புண்ணியம், அது இருந்த இடத்திலே கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் கும்பாபிஷேகம். இது அத்தனையுமே காரணம் என்னன்னு கேட்டால், இந்த நதிகள், இந்த ராசிகள். அதில் குரு பகவான் அந்தந்த ராசிக்கு எங்கே வராரோ அந்த ராசியில் வந்தால் அந்த நதி எதுவோ அந்த நதிக்கு அந்த இடத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த குரு பகவான் எந்த நதியில் வாசம் செய்கிறாரோ, இப்போ எந்த ராசியில் இருக்கார் குரு பகவான்? யாருக்காவது தெரியுமா? மேச ராசியில் இருக்கிறாரா குரு பகவான்? எதில் இருக்காரு? மேசத்தில் இருக்கார். அப்போ எங்க திருவிழா கும்பமேளா நடக்கும்? மேசராசி எந்த நதி சொன்னேன்? கங்கையில் நடக்கும். எங்கே நடக்கும்? கங்கையில் நடக்கும். மேசராசியில் குரு பகவான் இருந்தால் எந்த நதியில் நடக்கும்? கங்கையில் புஷ்கர விழா அப்படின்னு சொல்லக்கூடியது கங்கா நதியில் நடத்தப்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்று 140 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு நதிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். 12 × 12 எவ்வளோ வருது? 144. பாவம், நாம் எல்லாம் ஆங்கிலத்தை தவிர தமிழை பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம். 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி இல்லை 144ன்றீங்க. அந்த மாதிரி 144 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை அந்த விழா நடக்கக்கூடிய இடம்தான் அந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். சரி, இப்போ அந்த புஷ்கரத்தில் முதல் முறையாக
பிரம்மாவினுடைய கமண்டலத்தில் இருந்த நீர் வந்த இடம்னு தெரிஞ்சது, 12 ராசிகளுக்குரியது தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தாற் போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தலத்தில் தான் கௌதம முனிவர் என்று சொல்லக்கூடிய பெருமான், ரொம்ப அற்புதமான ஒரு முனிவர் பெருமான். அவருடைய மனைவி தான் யார்? அவங்க ராமபெருமானுடைய பாத துகள் பட்டு பாறையா இருந்தவங்க பெண்ணா மாறினாங்க. யார் அவங்க? அகலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று, இந்த நதிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, குரு பகவான் எந்த நதியில் தங்கியிருக்கிறாரோ அந்த நதியில் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த புஷ்கரம் என்கின்ற விழாவும் நடத்துவாங்கன்னு. அந்த விழா 12 நாள் நடக்கும். அந்த 12 நாளும் என்னென்ன செய்யணும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்னதானம் செய்யணும், ஆடை தானம் செய்யணும், கோதானம் செய்யணும், பூதானம் செய்யணும். எத்தனை தானம் சொல்லியிருக்கேன்? 4 சொல்லிக்கிறேன்னா, அன்னதானம், ஆடை தானம், கோதானம், பூதானம். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? அறிவை தானம் செய்யணும். 5 ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொன்னும் இருக்கு, சொர்ணதானம் என்று சொல்லக்கூடியதை செய்யணும். இந்த 12 நாள் திருவிழா நடக்கிற பொழுது கோடீஸ்வரர்கள் எல்லாம் சொர்ணதானம் பண்ணணுமா? யாருக்கு? இல்லாத ஏழைகளுக்கு சொர்ணதானம் செய்யணும். அதுக்கு அடுத்து இன்னொன்று, இந்த எல்லா தானமும் செய்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணுமா? மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கணுமா. இந்த 12 நாளும் மூதாதையர்களுக்கு, இறந்து போனவர்களுக்கு திதி கொடுத்தால் அந்த நீரில் அவர்கள் பாவம் கரைந்து என்ன பண்ணுவாங்களாம்? நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விழா நடக்கக்கூடிய இடத்தினுடைய பெயர்தான் புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று, இந்த மூதாதையர்கள் தோஷம் இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் நடக்காது, சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரமாக கிடைக்காது. ஒருவேளை வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகி குழந்தையும் இருந்தாலும் சம்பாதிக்கிற சம்பாதனை என்று சொல்லக்கூடியது சேர்த்து வைக்க முடியாது. அது பாட்டுக்கு எது கரையிறோம்? ஆமாம், என்னமோ சொல்லுவீங்களே, கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சி போகுது, 1 ரூபா கூட மிச்சப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவோமே. இதுக்கு அத்தனைக்கும் அந்த நதியில் இருந்து தான் நாம் எல்லாருமே என்ன செய்யணும்? முழுக்க 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 இந்த தானங்கள் செய்யலாம். கௌதம முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய மனைவி அகலிகை, பேரழகி. பெண்களுக்கு என்ன முக்கியம்? கூந்தல் முக்கியம். பெண்கள் அழகுக்கு என்ன காரணம்? கூந்தல் அழகா கூந்தல் இருக்கணும். இப்பெல்லாம் லூஸ் ஏர். ஆமாம், எங்கேயோ ஒரு கோயிலில் சென்ற ஆண்டு மார்கழி மாதம்னு நினைக்கிறேன், சொற்பொழிவுக்கு போயிருக்கிற இடத்துல அந்த அம்மா விளக்கேற்றினா. அது நல்லா நீட்டாக இருந்தது முடி. அந்த குழந்தை இப்படி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு நெருப்பு பற்ற வச்சு விளக்கு வச்சுது. அது இப்படி திரும்பும்போது கரெக்டாக அந்த முடியில் போய் பற்றி, இது டிவியில் எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அங்கே இருந்தவர் யாரோ ஒரு பெட்ஷீட்டையோ கோணியோ தூக்கி போட்டு அணைச்சி இந்த சைடு ஃபுல்லாக கருகி போச்சு. நம்ம முன்னோர்கள் என்ன அவ்வளவு தெரியாதவர்களா? ஏன் பின்னல் போடணும், ஏன் ஒரு முடிச்சு போடணும்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. கூந்தல் அலைவது போல குடும்பம் அலையன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கடைபிடிப்பதில்லை. பெண்களுக்கு அழகு கூந்தல், புருவம் வில் மாதிரி இருக்கணும், நெற்றி ஏறு நெற்றியாக இருக்கணும், கண் மீன் போன்று இருக்க வேண்டும். கண் எப்படி இருக்கணும்? மான் விழி. மானுக்கு எவ்வளோ தொலைவு இருந்தாலும் அதனுடையது என்ன தெரியும்? பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனுக்கு என்ன அழகு? கண்கள் அழகு. மீனுக்கு கண்கள் அழகு. அதனால தான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இறைவன் சிவபெருமானுடைய மனைவி 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப விழி அழகு. யார் அவங்க? மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. இவங்க 3 பேருக்கு அச்சம்னா கண்கள்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. தூங்கா விழி உடையவள் அப்படின்னு பேர். அவள் தூங்கிட்டா உலகம் தூங்கிடும்னு அர்த்தம். அதனால தான் அச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களை வைத்து அவர்கள் விழித்து கொண்டே இருக்கிறாங்களாம். என் குழந்தை எப்போ என்னை
அழைப்பார்களோன்னு. அப்படிப்பட்ட கண் வந்து பெண்களுக்கு மீன் மாதிரி இருக்கணும். மூக்கு என்று சொல்லக்கூடியது எடுப்பாக இருக்கணும், சப்பையாக இருந்தால் நல்லா இருக்காது. காது ஓங்கார சொரூபமாக இருக்கணும். உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் கொய்யாப்பழம், அந்த காலத்து கொய்யா, இப்போ இருக்கிறதெல்லாம் வெள்ளை. ஆமாம், அந்த காலத்து கொய்யாப்பழம். பற்கள் என்று சொல்லக்கூடியது முத்து முத்தாக இருக்கணும், வரிசையாக இருக்கணும், மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. கழுத்து என்று சொல்லக்கூடியது சங்கு போல இருக்கணும். ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணும். இடை சிறுத்திருக்கணும், தொடை பெருத்திருக்கணும். பெண்ணுன்னா அப்படி இருக்கணுமா பார்க்கத்தான். அப்படி ஒரு பேரழகு உடையவள். இந்திரன் பார்த்தான், ஆஹா ஆஹா ஆஹா, இவன் எவ்வளவு அழகா இருக்கா ஐயா, இவளை மாதிரி ஒரு பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நம்ம பார்க்கலையா? ரம்பை, ஊர்வசி, மேனக, திலோத்தமன் 4 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்குன்னே 4 பேர் வச்சிருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் நம்ம இந்திரன். சொல்லலாமா அந்த மாதிரி? ஆனால் அவர் பார்த்தார், அகலிகை மேலே ஒரு மோகம் வந்துட்டது அவருக்கு. சரி, இப்போ அவளை தினமும் நினைக்கிறார். நினைக்கிறதுனால விரகதாபம். அவளை தினமும் பார்க்கும் போதெல்லாம் இந்திரனுக்கு அந்த இச்சை என்று சொல்லக்கூடியது தூண்டப்படுகிறது. சரி, முனிவர் பெருமான் கணவர் கூட இருக்கிறார். கணவர் இல்லாத நேரமாக இருந்தால் ஏதாவது செய்யலாமேன்னு யோசித்து தினமும் யோசித்து பார்த்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் நீராடிட்டு அவர் எப்பயும் சிவ பூஜை செய்வார். யார்? கௌதம முனிவர். இப்போ உங்களுக்கு கூட எல்லாருக்கும் சொல்கிறேன், காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவானாலும் பரவாயில்ல, இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே குளிச்சு முடித்து ஒரு விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப அற்புதமான நேரம். நீங்கள் அந்த நேரத்தில் விளக்கு, ஒரே ஒரு விளக்கு உடனே கேட்டுறாதீங்க. வெள்ளியில் ஏற்றுறதா, தங்கத்தில் ஏற்றுறதா, பித்தளை ஏற்றுறதா, செம்பில் ஏற்றுறதா, குத்து விளக்கு ஏற்றுறதா, அகலில் ஏற்றுறதா, என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஒரு கேள்வி ஆரம்பித்து 1000 கேள்வி. ஒரு விளக்கேத்துன்னு சொல்கிறதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் முன்னேறுறது? ஒரே ஒரு விளக்கு அகல். நீ தங்கத்தில் இருந்தால் தங்கத்தில் ஏற்று, வெள்ளியில் இருந்தால் வெள்ளியில் ஏற்று, எதையாவது ஒன்று ஏற்று. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரு இடத்துல ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் எல்லோருடைய மனமும் எல்லோருடைய முகமும் எல்லோருடைய பார்வையும் அப்படி திரும்பி பார்க்கும். உண்டா இல்லையா? என்னமோ தெரில, ஜிகு ஜிகுன்னு விளக்கு எரியுது, என்ன விசேஷம் பார்க்குறோமா? நாமே பார்க்குறேன், இறைவன் பார்க்க மாட்டாரா? இருட்டுன்னா மகாலட்சுமிக்கு பயம். இருட்டுன்னா மகாலட்சுமிக்கு பயம். அந்த மகாலட்சுமி வரக்கூடிய வேலை என்பது பிரம்ம முகூர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஏன் அந்த அம்மா அந்த நேரத்தில் தான் வருவாளா, அடுத்த நேரத்துக்கு வர மாட்டாளா? இந்த காலை மாலை இருக்கக்கூடிய நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம். சாயங்கால நேரம் என்பது எல்லாருமே சொல்லுவாங்க விளக்கு வைக்கிற நேரம்பாங்க. அது பிரதோஷ வேலை, நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வேளையில் விளக்கேற்றி வைத்து உங்கள் தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்கினாலும் ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்க. ஒரு 48 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். அந்த பலனை அனுபவிப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. எளிமையான, நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. போய் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல பிள்ளையார், அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எதுவோ அவரை வழிபாடு செய்தீர்களானால் இருந்த இடத்திலிருந்தே எல்லா செல்வத்தையும் பெறலாம். ஆனால் யார் 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது? ஆமாம், சூரியன் மாரளவு வந்தால் கூட, உச்சிக்கு வந்தால் கூட எழுந்துக்கிறது கிடையாது. இழுத்து போத்திட்டு தூங்கலாமான்னு தோணுது. ஒரு காலத்தில் 4 மாட வீதியிலையும் பஜனை பண்ணாங்க 4 மணிக்கெல்லாம். இப்பெல்லாம் பஜனையே பார்க்க முடியல. ஏதாவது எந்த மாட வீதியிலையாவது தேவாரம் ஓடுதா? ஒன்றும் கிடையாது. என்னமோ சாப்பிட்றோம், அது ஒன்று தான் நம்மெல்லாம் கண்ட சுகம். அதுக்கே வாரியார் சுவாமிகள் சொல்வார், இந்த மெட்ராஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் சுகமாகறாங்க தெரியுமா? அதிகமான மரம், தூங்கு மூஞ்சி மரம். இந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய மரம் கூட
சுகமாகுதும்பார். ஏன்னா அதிகமாக இருக்கிற மரம் தூங்கு மூஞ்சி மரம், அதனால தான் மனிதர்களும் அதிகமாக தூங்குறாங்கம்பார். இது எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளவு சுகபோகங்கள் அப்படின்னா. அப்போ அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப விசேஷம். எல்லாருமே பண்ணுங்க, பெண்கள் ஆண்கள். பெண்கள் தான் ஏற்றணுமா ஆண்கள் தான் ஏற்றணுமா அதெல்லாம் இல்லை, யாருனாலும் ஏற்றலாம். வீடு நல்லா இருக்கணும், நாம் செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எளிமையான வழிபாட்டு முறை, எளிமையான வழிபாட்டு முறை, இந்த முறையை நீங்கள் பயன்பற்றாவே எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த தூக்கத்தை நாம் விட்டவங்கெல்லாம் கண்டிப்பாக எல்லா சாதனையும் புரியலாம். ஆனால் தூக்கத்தை விடாததுனால தான் நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் நிறைவேறல அப்படிங்கிற மாதிரியே ஒரு சலிப்புத்தன்மையில் இருக்கிறோம். நம்பிக்கையோடு செய்து பாருங்க. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சிவபூஜை செய்யக்கூடியவர் கௌதம முனிவர். இப்போ நேராக 3 மணிக்கெல்லாம் போய் கோழியாக இருந்து கூவிட்டார். யாரு? இந்திரன். அகலிகை மேலே ஆசைப்பட்டு கோழியாக இருந்து கூவிட்டார். கூவி அடுத்த வினாடி பார்த்தார், ஓ பொழுது விடிஞ்சிச்சு. நம்மள மாதிரி அப்பெல்லாம் பக்கத்திலே செல்ஃபோன் வச்சு, அந்த காலத்தில் ஒரு அல்லாரன்னு ஒன்று வச்சு இருப்பாங்க. ஆமாம், அது பாட்டுக்கு அடிக்கும், எடுத்து ஒரு டப்பு மறுபடியும் அடிக்கும், மறுபடியும் வச்சுருவாங்க. இப்போல்லாம் செல்ஃபோனில் வச்சுக்கிறாங்க. அந்த செல்ஃபோனை கூட எடுத்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு படுத்துக்கிறாங்க. அதுவும் மறுபடியும் அதுக்கப்புறம் இது என்னடா தொந்தரவாக போச்சேன்னு ஆஃப் பண்ணிட்டே படுத்துடுறாங்க சில நேரத்தில், இல்லையா? அது மாதிரியெல்லாம் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு நேரம் என்பதை எதை வச்சு கணக்கிட்டாங்க? சூரியனை வைத்தையும் கோழி கூவுவதை வைத்தியும் தான் நமக்கு கணக்குன்னு பார்த்தாங்க. சூரியன் உச்சிக்கு வந்தால் 12, ஒரு மார்பளவு தொழு வந்தால் 10 மணி, மறுபடியும் இந்த பக்கம் சாய்ந்தா ஒரு 4 மணி, மறுபடியும் கீழே போனால் ஒரு 6 மணி அப்படின்னு அந்த சூரியனை வைத்து நேரம் கணிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன, கோழி கூவனா 4 மணி கணக்கு அப்படி வச்சாங்க. இவர் 3 மணிக்கெல்லாம் கூவிட்டார். கூவியோன்னா அவர் பாட்டுக்கு இழந்தார், நீராட சென்று விட்டார். இப்போ நீராட போவதற்கு புறப்பட்ட உடனே, அம்மா நான் நீராடிட்டு வர, சிவபூஜைக்கு எல்லாம் மலர் எல்லாம் பறித்து ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு போனார். அந்தம்மா நீராடிட்டு மலரெல்லாம் பறித்து வச்சுட்டு இருக்கும் பொழுது போன வேகத்தில் திரும்பி வந்த மாதிரி கௌதம முனிவருடைய வேஷத்தை போட்டு இந்திரன் உள்ள நுழையிறான். அப்போ இந்திரன் பண்ண தப்பு என்னது? பிறர் மனை நோக்கா. அவையாருடைய வாக்கு என்னது? பிறர் மனைவியை பார்க்கக்கூடாது. பிறர் மனையை பார்த்தா எப்படி பார்க்கணும்? ஒன்று சகோதரியாக பார்க்கணும், இல்லைன்னா தாயாக பார்க்கணும், இல்லையா மகளாக பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இங்கே இவரே என்ன பண்ணாருன்னா அவருடைய வேஷத்தை எடுத்துகிட்டு, கௌதம முனிவருடைய வேஷத்தை எடுத்துகிட்டு போய் தொடுறார். போனவர் ஏனோ சிவபூஜை கூட பண்ணாமல் போன வேகத்திலேயே திரும்பி வரார். வந்தவர் வேற தொடுகிறார். இப்போ கணவர் தொட்டால் யாராவது வேணான்னு மனைவி சொல்ல முடியுமா? ஆனால் தொடுவதில் வித்தியாசம் கண்டார். யார்? அகலிகை. உடனே இந்த மாதிரி சொன்னார், நீ யார்? இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கௌதம முனிவர் வந்துட்டார். அவருக்கு நீராடும் பொழுது பறவைகள் சத்தம் இல்லை. யாருக்கு? கௌதம முனிவருக்கு. ரொம்ப நாளாக அவர் தியானத்தில் ஒரு இந்திரன் வந்துட்டு போகிறான். ஓ நம்ம மனைவி மேலே அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குன்னு இவர் தவத்தின் மூலியமாக கண்டுபிடித்தார். இப்போ நீராட போனவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, பறவைகள் ஓசை இல்லையே, அப்போ இன்னும் நேரம் என்ன ஆகலை, விடியற்காலை பொழுது என்பது பிரம்ம முகூர்த்த நேரம் வரலன்னு அவர் திரும்பி வந்துட்டார். வந்தவர் பார்த்தா இந்திரன் உள்ள இருக்கான். அதுவும் யாருடைய வேஷத்தில்? அவருடைய வேஷத்திலேயே உள்ள இருக்கான். பார்த்த அடுத்த வினாடி பார்த்தார், பிறர் மனை நோக்க. அடுத்த அவருக்கு சொந்தமான பொருளை திருடுவது மகா பாவம். அதுவும் மனசால திருடுவது அதை விட கோடி மடங்கு பாவம், இல்லையா? அதுவும் கணவர் இருக்கின்ற பொழுது கணவரை வெளியில் அனுப்பி பொய்யான ஒரு தனத்தினர் வெளியில் அனுப்பி நீ அங்கே இந்த செயல் செய்வது நியாயமா? இது 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் செய்கிற வேலையா இது? யோசிச்சு பாருங்க. அந்த காமம் அவ்வளவு மோசமா. மது கூட என்னது? உண்டால்தான் போதை தரும். எது? மது. ஆனால் காமம் நினைத்தாலே போதை தரும். காமம் என்பது
நினைத்தாலே போதை தரும். அவ்வளவு மோசமானது காமம். அதனால் இவ்வளவு கீழ்த்தனமான செயலை செய்தாயே அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டார், உன் உடம்பு முழுவதும் 1000 ஆண் குறிகளாக மாறக்கடவது சாபம் கொடுத்துட்டார். அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுதா? ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு அது தெரியாது. ஆண் குறி என்ன, ஆண்களினுடைய அந்தரங்க உறுப்புன்னு அர்த்தம். உடம்பு முழுவதும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அது அழகு. உடம்பு முழுவதும் வந்தா 1000 இடத்துல வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா? அழகாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு அங்கம் முழுவதும் அந்த மாதிரி ஆச்சு. என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாம் உடம்பெல்லாம் போத்திட்டு முகமெல்லாம் போத்திட்டு ஒளிந்து ஒளிந்து வாழ வேண்டிய சூழல், ஒளிந்து ஒளிந்து வாழ வேண்டிய சூழல். இப்போ இந்த சாபத்தை கொடுத்ததுனால இதிலிருந்து விமோச்சனம் அடையணும். அப்பதான் கௌதம முனிவர் சொன்னார், ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்திருக்கக்கூடியவர் கணவரா அல்லது கணவர் அல்லாதவரா என்று அவர் விடக்கூடிய மூச்சு காற்றிலேயே தெரிஞ்சிரும். நீ என்னுடைய பத்தினி பெண் தானே, என்னுடன் இல்லறம் என்கின்ற நல்லறம் வாய்த்தவள் தானே, நடத்தியவள் தானே, உனக்கு என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது தெரியாதா? நீராட போன நான் பாதியில் எப்படி திரும்பி வருவேன்? நீராட போன நான் பாதியில் திரும்பி வருவேனா? நீராடாமல் புண்ணிய நதிக்கு போயிட்டு திரும்பி வருவேனா? இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காவேரிக்கு போயிட்டு ஐயோ மார்கழி மாதம் குளிரும், பச்சை தண்ணி குளிச்சா ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் அப்படி கொஞ்சம் எடுத்து அப்படி தெளிச்சிட்டு வரக்கூடாது. கங்கைக்கு போயிட்டு அப்படி வரலாமா? வரலாமா? காவேரிக்கா நஷ்டம், கங்கைக்கா நஷ்டம், யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். அப்படின்னா புண்ணிய நதியில் போய் நீரா, அதுவும் முனிவர், முற்றும் துறந்த முனிவர், அவர் போய் அப்படி செய்வார? அதையாவது கொஞ்சம் யோசித்திருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறது, பெண்ணறிவு நுண்ணறிவு. யோசிக்கணும். எல்லா விஷயத்தையுமே பெண்கள் ஆராய்ச்சி பண்ணணும். எடுத்தங்கவுத்தன்னு எதையும் செய்யக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்ணார், பாறையாக போக கடவது கொடுத்துட்டார் சாபத்தை. அந்த அம்மா அழுது தொழுதா. சூரிய குல வம்சத்தில் தசரதனுக்கு சக்கரவர்த்தியாக ராமபெருமான் என்று சொல்லக்கூடிய பெருமான் அவதாரம் செய்வார். அந்த ராம அவதாரம் நடந்து அவர் விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவனுடைய வேள்வியை காப்பாற்றுவதற்காக இதன் வழியாக வருகிற பொழுது அவருடைய காலடி பட்டு இல்லை. எல்லாருமே எல்லாம் பெரும்பாலும் சொல்கிற பொழுது என்ன சொல்வாங்க, ராமபெருமானுடைய காலடி பட்டு காலை அவர் தொடவே மாட்டார். அவர் தான் பெண்ணை மனத்தினாலும் தீண்டாத மகானாச்சே. அவருடைய அவதாரமே ஒரு பெண், ஒரு சொல், ஒரு வில், ஒரே சொல்லு, ஒரே ஒரு வில்லு, ஒரே ஒரு பெண்ணு. அதை தவிர சீத்தையை தவிர சிந்தையாலும் வேறொரு பெண்ணை தீண்டாத மகான். அப்படிப்பட்ட மகானாக இருக்கக்கூடியவர் இன்னும் சீத்தையை அவர் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவரை தொட முடியுமா? தொட முடியாது. அவர் பாதம் தொட்டாலும் தொட்டதாகத்தானே அர்த்தம். அந்த கால் தூக்கி வைக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தூசு பட்டு பாறையா இருந்தவள் பெண்ணா மாறினா. அப்ப ராமபெருமானுடைய பெருமையை என்னன்னு சொல்லுவது? கைத்தட்டலாம்ல. ராமபெருமானுடைய ஆயுள் காலத்தை நான் போன முறையோ அதுக்கு முந்தின முறையோ ஏதோ ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப்லேயே ஒளிபரப்பாயிருக்கு. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் தெரிவிச்சுக்கிறார், 7 போட்டால் 1 லட்சத்துக்கு மேலே போகுது, இந்த அம்மா என்னம்மா டூப்பு விடுது, அதையும் உக்காந்து கேட்குறாங்க பாருன்னு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு முழுசாக முதல்ல காதலை வாங்கணும். எதேதோ தெரியாமல் எல்லாம் பேசக்கூடாது. 7 சொன்னேன். எல்லாமே 1 தான் சொன்னனே தவிர 7 போட்டு அதை கூட்டுங்கன்னு நான் சொல்லலை. அது கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்னு நான் சொல்லலை. 11,000 ஆண்டு காலம், 11 வருடம் அவருடைய ஆயுள் காலத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன். 11,000 ஆண்டு காலம், 11 மாதம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11 மாதம்னு சொன்னதுக்கப்புறம் 11 நாள்,
11 நாளுக்கு பிறகு 11 மணி நேரம் 11 செகண்ட், இந்த நிமிடம் அப்படின்னு சொல்ல 11 என்ன வருது செகண்ட் வரும். எல்லாமே 7 வகையில் 1 1 1ன்னு வரும். அப்படி தான் நான் சொன்னனே தவிர எல்லாமே அவருக்கு ஆயுள் காலங்களில் 1 1 1 என்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சீத்தையை தவிர, ஒரே ஒரு வில் ராமபானத்தை தவிர, ஒரே ஒரு சொல் அவர் சொன்னால் அதிலிருந்து மாற மாட்டார். கைகை காட்டுக்கு போ ராமான்னார், போறேன்னு சொல்லிட்டார். தசரத சக்கரவர்த்தி சொல்றார், அவ தானே சொன்னா நான் சொல்லலையேன்னார். அப்பா அம்மா சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். அம்மா சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, உங்களில் பாதி அம்மா உங்களில் பாதி அம்மா அப்படின்னு சொன்னவர் ராமபெருமான். அதே மாதிரி லட்சுமணர் கேட்டார், அண்ணா விபூஷணாழ்வார் வந்த உடனே நாடு கொடுத்துட்டீங்க, இந்தா விபூஷணா இளங்காதி பட்டம்ட்டீங்க. ஒருவேளை ராவண சீத்தையை கொண்டு போய்க்கிறானா அவன் கூப்பிட்டு வந்து திருப்பி விட்டுட்டு காலில் விழுந்து மன்னிச்சிரு ராமானா எந்த நாட்டை கொடுப்பீங்கன்னு கேட்டார். சற்றும் யோசிக்காத ராமபெருமான் என்ன சொன்னார், என்னுடைய அயோத்தியை கொடுப்பேன்னு சொன்னார். எதை கொடுப்பேன், அயோத்தியை தருவேன்னு சொன்னார். அதனால சொல் என்பது மாறவே மாறாதது. வாழி கேட்டான், என்னை மறைஞ்சிருந்து கொன்னுட்டியே, இதான் உன் ராமனை பானத்துக்கு அழகா ராமனுக்கு அழகான்னார். ஏண்டா அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு போய் வச்சிருக்கிறியே, இது உனக்கு அழகா, அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு போய் நீ வச்சுருக்கிறிய அது உனக்கு அழகா. தம்பி பொண்டாட்டி யாரு, சுக்ரீவனுடைய மனைவியை அவர் கூட்டு போய் சிறை வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நியாயமா, நியாயம் இல்லை தானே. அதனால் நான் மறைஞ்சு கொன்றேன்னார். நான் மறைஞ்சு கொன்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நாங்கள் விலங்குகள், விலங்குகள் என்று சொல்லக்கூடியது யாரை யார் கூடனாலும் நாங்கள் உறவு வைத்து கொள்ளுவோம்னா. ஏன்னா அவன் வானரம், வானரத்துக்கு என்ன உறவு இருக்கும், அது குட்டி போடும், அந்த குட்டியே தன்னுடைய தாயினுடைய இடத்தில் உறவு வைத்து அதன் மூலியமாக குழந்தை சந்ததி வளரும். விலங்குகளுக்கு என்பது என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை. அதான் அவன் சொன்னதுக்கு அர்த்தம், அதுதான் அர்த்தம் சொன்னான். அப்போதான் ராமபெருமான் சூட்சகமாக சொன்னார், இதுக்கு மட்டும் நீ விலங்கு, நியாயம் கேட்கறதுக்கு மட்டும் மனுஷனா. புரியுதா நான் சொல்றது, கதை புரிஞ்சுதா ஏதாவது? நீ என்னை மறைந்து ஏன் கொன்றாயின்னு கேட்கறதுக்கு நீ கேட்கலாம், தப்பு இல்லை, நியாயம். ஆனால் பிறர் மனைவியை கொண்டு போய் நீ வச்சிட்டு இருக்கிறது மட்டும் நியாயமான ராமபெருமான் கேட்டார். அதுக்கு அந்த வாலி சொல்றான், விலங்குகளுக்கு இந்த மனைவி அந்த மனைவினெல்லாம் கணக்கு இல்லை, எந்த மனைவியா இருந்தாலும் அவள் பெண் அப்படிங்கிற முறையினர். அப்பதான் ராமபெருமான் சொன்னார், மனிதர்களும் வேட்டையாடுகிற பொழுது நேருக்கு நேர் நின்று கொடிய மிருகத்தை வேட்டையாட மாட்டார்கள், மறைந்திருந்துதான் வேட்டையாடுவார்கள். இப்போ புரிஞ்சிருதா? அப்போ நியாயம் கேட்கறதுக்கு மனிதனாயிருந்து நியாயம் கேட்பையான். ஆனால் அடுத்தவர் மனைவியை உறவு வைத்து கொள்ளுவதற்கு மட்டும் என்ன கேட்ப, அது மிருகத்தினுடையது, எங்கள் குணம் அப்படிதான் அப்படின்னு சொல்வியான். அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார், நீ விலங்காக இருந்தால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் இது, நீ மனிதனாக இருந்தால் ஒருவன் மனைவியை பிறர் மனைவியை நோக்கக்கூடாது. நீ விலங்கா மனிதனா என்பதை நீயே முடிவு செய்து கொள், உன் அழிவு அதனால தான் ஆரம்பிச்சதுன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய பெருமான் ராமபெருமான். அந்த ராமபெருமான் இந்த வழியாக வருகிற பொழுது நடந்து அவருடைய துகள் என்று சொல்லக்கூடியது உன் திருமேனியில் படுகிற பொழுது உனக்கு பாவ விமோச்சனம், சாபத்தினுடைய விமோச்சனம் என்று முனிவர் பெருமான் சொன்னார், கௌதம முனிவர் சொன்னார். சுவாமி அது எப்போ நடக்கும்? தசரத சக்கரவர்த்தியை 60,000 வருஷம் ஆள்றார். தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் ஆள்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு யுகம் கல்லாயிரன்றது அர்த்தத்தில் தான் அவர் சொல்றார். தசரத சக்கரவர்த்தியை ஒரு யுகம் 60,000 வருஷம் ஆள்றார். அப்போ எவ்வளவு நாள் அகலிகை என்னவாக இருந்தாங்க, கல்லாக இருந்தார்கள், பாறையாக இருந்தார்கள். கணவருக்கு துரோகம் செய்த பெண்ணாக இருந்தால் அவள் பாறையாகவும் மாறுவாள் என்கின்ற உதாரணத்தை கொடுத்த ஒரு புராணம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட
ஒன்று இப்போ சாபம் கொடுத்த அகலிகை கல்லா மாறிட்டா, இந்திரன் உடம்பு முழுவதும் ஆண் குறிகளாக மாறிவிட்டது. இப்போ ஆண் குறியாக மாறியதற்கு எங்கேயும் போக முடியல. அந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 1000 ஆண்டு காலம் உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்தார். பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்தார். இந்திரன் முன்னாடி காட்சி கொடுத்தார். அப்படி இந்திரன் முன்னாடி காட்சி கொடுத்த உடனே, இந்திரா என்ன வேண்டும்னார். சுவாமி, தெரியாமல் நான் இந்த பாவம் பண்ண. தெரியாமையா பண்ணார்? கோழி கூவி அவரை அனுப்பி விட்டுட்டு அவர் மனைவியை போய் இவர் தொடுவாராம். அது தெரியாமல் பண்ணதா? அப்போ தான் பிரம்மா சொன்னார், இப்படிப்பட்ட 33 தேவர்களுக்குரிய தலைவனாக இருந்தும் கூட தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்பது இதிலிருந்து உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நீ செய்த தவத்தினுடைய பலனாக உனக்கு இந்த சாப விமோச்சனத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமண்டலம் சொன்னலையா, புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரம் என்கின்ற ஊரில் அவர் கமண்டலத்தில் இருந்து அங்கே அந்த நீரை ஊற்றி அதற்கு பிறகு ஒரு குலத்தை ஏற்படுத்தி காயத்ரி என்று சொல்லக்கூடிய காயத்ரியை நினைத்து அதில் மூழ்கி எழுவாயாக அப்படின்னு சொன்னார் பிரம்மா. அதன் பொருட்டு இந்திரனாக இருக்கக்கூடியவர் அந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய குலத்தில் மூழ்கி எழுந்ததற்கு பிறகு அவருடைய உடம்பில் இருந்த ஆண் குறியாக இருந்த அத்தனையும் கண்ணாக மாறியது. என்னவா மாறியது? கண்ணாக மாறியது. இந்திரனுடைய சாப விமோச்சனத்தையும் இந்திரனுடைய பாவத்தையும் போக்கிய ஒரு இடம் எது? புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலம். இப்போ அப்படிப்பட்ட தலத்தை நாம என்ன பண்ணலாம்? ஒரு முறையாவது தரிசனம் செய்யணும். அதற்கு பிறகு விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவர் தவம் செய்த இடம். யார் இந்த விஸ்வாமுத்திரர்? யார் இந்த விஸ்வாமுத்திரர்? யாருக்காவது தெரியுமா விஸ்வாமுத்திரர் கோயில் எங்க இருக்குன்னு? தென்னாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. யாருக்குமே தெரியாதா? நம்ம தமிழ்நாட்டில் விஸ்வாமுத்திரருக்கு உலகத்தில் வேற எங்கேயுமே கோயில் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. யாராவது தெரிஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். தெரியல. தென்னாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள்லாம் தென்னாட்டில் இருக்கிறீங்களான்னு ஒரு சந்தேகம். தென்னாடுனா எது? மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், இது எல்லாமே என்னது? தென்னாடு என்று. திருநெல்வேலி இதெல்லாம் என்னது? திருநெல்வேலி எல்லாம் தென்னாடு. அதனால தான் இன்றைக்கும் என்ன சிறப்பு? நீங்கள் கைலைக்கே போனீங்கன்னா கூட என்ன சொல்லணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை தான் நீங்கள் சொல்லணும். எங்க கைலைக்கே போனால் கூட வாசகம் இதுதான். நமக்கு முதல் வாசகமே இதுதான். இதை சொன்னால் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடியவர் நமக்கு காட்சி தருவார், கருணை பண்ணுவார், திருவருளை தருவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது தென்னாடு. அதில் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய ராதாபுரம் இருக்கின்றது. அந்த ராதாபுரத்திலிருந்து, அது ராதா மாவட்டம்னு சொல்வாங்க, அந்த ராதா மாவட்டத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் விஜயாபதி என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கின்றது. என்ன பதி? விஜயாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதி இருக்கிறது. அந்த விஜயாபதி என்கின்ற தலத்தில் விஸ்வாமுத்திரருக்கு ஆலயம் இருக்கின்றது. எங்க இருக்கு? உலகத்தில் வேற எந்த இடத்திலுமே, இதே ராஜஸ்தான்ல அவர் பூஜை செய்தவர் தான். ஆனா அவருக்கு என்ன இல்லை? அங்க கோயில் கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்கு?
விஜயாபதி எல்லாம் நெட்டில் போய் போட்டு பாருங்க, கண்டிப்பாக அந்த கோயிலினுடையதை காட்டிடுவாங்க. அந்த கோயிலினுடைய சிறப்புகளும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, விஸ்வாமுத்திரருக்கு அங்கே ஆலயம் இருப்பதையும் காட்டுவாங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்ட திருநெல்வேலியில் ராதாபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் விஜயாபதி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியது விஸ்வாமுத்திரருக்கு ஆலயம். இன்னொரு சிறப்பு அந்த ஆலயத்திற்கு என்ன, விஜயாபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஜயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், பதி அப்படின்னா இழந்த தன்னுடைய தவ வலிமையை மீண்டும் பெற்ற ஒரு இடமாக விஜயாபதி இருக்கின்றது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் விஸ்வாமுத்திரர் வந்திருக்கிறார். கை தட்டலாம்ல. வசிஷ்டருடைய வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். வசிஷ்டருடைய வாயினால பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். நம் இந்திய பெருநாட்டை அவருடைய பேர பிள்ளையாக இருக்கக்கூடிய சகுந்தலையினுடைய மகனாக இருக்கக்கூடிய பரதன் என்று சொல்லக்கூடியவர் ஆண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட சிறப்பு. அதனால தான் நம்ம நாட்டுக்கு என்ன பேரு, பரத நாடு, பாரத நாடுன்னு பேரு இல்லையா? அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா, இந்த விஸ்வாமுத்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த சகுந்தலையினுடைய மகன், துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த மகன் என்று சொல்லக்கூடியவர் தான் பரதன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவருக்கு உலகத்தில் எந்த இடத்திலும் ஆலயம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தென்னாட்டில் இருக்கின்றது. அதனால அதை விட இன்னொரு சிறப்பையும் சொல்கிறேன். இந்த விஜயாபதிக்கு உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகலைன்னாலும் அந்த தலத்துக்கு போய் நீங்கள் இந்த விஸ்வாமுத்திரருக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே போய் குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் துன்பம் என்று சொல்லக்கூடியது விலகக்கூடிய ஒரு தலம். அந்த தலத்தில் போய் எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த தலம் வெற்றியை தவிர தோல்வி என்கின்ற ஒன்றை தராத ஒரு தலம் விஜயாபதி. அதுக்கு பேரே விஜயாபதினே பேரு. விஜயாபதி விஸ்வாமுத்திரர் ஆலயம்னு பேர் அதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கே விஸ்வாமுத்திரர் ஈஸ்வரர்னு பேராம். விஸ்வாமுத்திரனுடைய திருக்கரத்தால் பிடித்து வைத்ததுனால அங்கே இருக்கிற இறைவனுக்கு என்ன பேரு, விஸ்வாமுத்திரர்னே பேராம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் நம்ம ஸ்டேட்டில் நம்ம நாட்டில் இருக்கிறது. எல்லாரும் ராஜஸ்தானுக்கு போக முடியாதவர்கள் எங்கே போகலாம், திருநெல்வேலிக்கு போகலாம். என்ன, எப்படி அங்கே போய் தாமிர சபையை பார்க்குறீங்களோ அதே மாதிரி இங்கே எங்கேயோ பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தொலைவில் விஜயாபதினு ஒரு நகரம் இருக்காமே, அந்த இடத்துல விஜயாபதி ஆலயத்துக்கு போகணும்னு கேட்டு கண்டிப்பாக போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இறைவனுடைய கருணையினால் விஸ்வாமுத்திரருடைய வரலாறு ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு வரலாறு. பிரம்மதேவருக்கு குசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை இருந்தார். ரொம்ப அற்புதமான சக்தி படைத்தவர். அவருக்கு அந்த பிள்ளை பிறந்தார். பிறந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, அதாவது கோமதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கு பக்கத்தில் சில பிரதேசங்களை அவர் ஆட்சி பண்ணார். அப்படி ஆட்சி பண்ணி கொண்டே வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு 4 குழந்தைகள் பிறந்தாங்க. மூத்த பிள்ளைக்கு அந்த காலத்தில் தன் பெயரே வைப்பாங்களாம். அந்த குசன் என்கின்ற மூத்த பிள்ளைக்கு வச்சார். குசனாபன் அப்படின்னு சொல்லி 2வது பிள்ளைக்கு வைத்தார், பெயர் வைத்தார். ஆதுத்தர் அப்படின்னு சொல்லிக்கூடிய 3வது பிள்ளைக்கு பேர் வச்சார். 4வது பிள்ளைக்கு வசுன்னு பேர் வச்சார். இந்த 4 பிள்ளைகள் இப்படி பிறந்து வளர்ந்து வந்தாங்க. அதில் குசனாபன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு 100 பெண் பிள்ளைகள் பிறந்தது. முன்ன சொன்னேன் இல்லையா, ரம்பை, ஊர்வசி, மேனக, திலோத்தமை அப்படின்னு. இவங்கெல்லாம் அந்த 100 பெண்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுமா. எதுக்கு? அழகுக்கு, அறிவுக்கு. அழகோட என்ன, சில பேருக்கு அழகு இருந்தா என்ன இருக்காது, அறிவு இருக்காது. அறிவு இருந்தா அழகு இருக்காது. பரவாயில்ல, ஒத்துக்கிட்டா சரி. ஆமாம், யாரோ ஒரு அம்மையார் கூட சொன்னாங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா பெண்களை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க.
வருத்தப்பட்டு சொன்னாங்க, எனக்கு என்னங்க பெண்களை மட்டமாக பேசணும், நானும் ஒரு பெண்ணாக இருந்து மட்டமாக பேசணும்னு ஆசையா? என்னன்னு கேட்டால், எதுக்காக மட்டமாக? நான் மட்டமாக பேசலை எந்த பெண்களையும். நான் என்ன சொல்கிறேன்னா, உலக நடப்பதில் என்ன இருக்கோ அதை சொல்கிறோம், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களை போன்று முன்னுரிமை வேற முனிவராக இருக்கலாம், சித்தராக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிரம்மா நாவில் சரஸ்வதிக்கு இடம் கொடுத்தார், உண்மையா இல்லையா? திருமாலாக இருக்கக்கூடியவர் பெண்ணுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தார். நம் சிவபெருமான் எங்க இடம் கொடுத்தார்? பாதியை கொடுத்தார், உண்டா இல்லையா? இப்போ அவ்வளவு உயர்வாகத்தான் பெண்ணை வச்சிருக்காங்க. பேசுகிற மொழிக்கு, நம்ம பேசுகிற எல்லா மொழிக்கும் என்ன சொல்றீங்க? தாய்மொழின்னு தானே சொல்றீங்க. இருக்கிற நாட்டுக்கு தாய்நாடு, ஏன் அப்பா நாடுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா மொழின்னு சொல்லலாம்ல. ஆனால் பேசுகிற நாடு தாய்நாடு, இருக்கிற பேசுகிற மொழி தாய்மொழி. அது இப்போ நம்ம எல்லாமே தாய் தான் வருது. மாதா பிதா குரு தெய்வம், முதல் உரிமை யாருக்கு? அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. முதல் உரிமை அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்க. இன்னொன்று, எல்லா நதிகளினுடைய பெயரும் எதில் இருக்கு? பெண் பேரில். மொத்த பாவத்தையும் போக்கக்கூடிய நதிகள் அத்தனையும் என்னவாக இருக்கு? பெண் பேரில் தான் இருக்கு. நீங்கள் எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஆண் பேரில் இருக்கு. என்ன நதி? பிரம்ம புத்திரா, அது மட்டும்தான் ஆண் நதி. மொத்த நதியும் பெண்ணு தான். கிருஷ்ணான்னு உடனே சொல்லிடாதீங்க. கிருஷ்ணைன்னு பேர் திரௌபதிக்கே. திரௌபதிக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்னது? கிருஷ்ணைன்னு தான் பேர் அந்த அம்மாவுக்கு. திரௌபதி என்பது அப்பாவினுடைய அடைமொழி. துருபதராஜனுடைய மகள் திரௌபதி, பாஞ்சால நாட்டினுடைய மகள் பாஞ்சாலின்னு பேர் வந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் கிருஷ்ணைன்னு பேர். அப்போனா என்னது? பெண்ணுக்கும் கிருஷ்ணைன்னு பேர் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உண்டு. எல்லாத்துக்குமே பெண்களுக்கு தானே முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, பெண்ணால் இதுவரைக்கும் சாதிக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கா? இணைய வரைக்கும் எங்கேயாவது வீட்டுக்கார் இறந்து போய் மனைவி இறந்துட்டா, யமங்கிட்ட வாதாடி என் மனைவியை குடுன்னு சரித்திரம் உண்ட? யோசிச்சு பாருங்க. சாவித்திரி என்று சொல்லக்கூடியவன் யமங்கிட்ட வாதாடி அவளுடைய பத்தினி தன்மைக்கு யமலோகத்து வரைக்கும் கூடவே போய் அவர் 1 கோடி கேள்வி கேட்டார். 1 கோடிக்கும் பதிலை சொல்லிட்டு திரும்பி, அம்மா கணவரை தவிர வேற என்ன வேணாலும் கேள், நான் சத்தியமா தரேன்னார் யமன். அப்படியா? சத்தியமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுக்காரை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்னா. யாரு? யம தர்மராஜா. எங்க அறிவு எவ்வளவு வித்தியாசமானதுன்னு அவர் அப்பதான் புரிஞ்சுக்கினார். பெண்ணறிவு நுண்ணறிவு என்பது அப்பதான் தெரிந்தது. உடனே பார்த்தார், உங்க வீட்டுக்கார கேட்க மாட்டேன். சத்தியமா கேட்க மாட்டேன் சுவாமி, நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன், அப்புறம் நான் ஏன் எங்க வீட்டுக்கார கேட்க போறேன்? அடி பாவி. மனசுல ஏமா நினைச்சாரு, இவ்வளவு நேரம் வீட்டுக்காருக்காக வாதாடினா, 1 கோடி கேள்விக்கு பதில் கேட்டா, நான் கேள்வி கேட்டா அவன் பதில் சொன்னான். இவ பத்தினி தன்மைக்கு தான் யமலோகம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது பத்தினி தர்மம். ஆனா இப்போ வீட்டுக்கார கேட்க மாட்டேன்றாலே. இந்த பெண்கள் புத்தி இருக்கே, ஒரு பட்டுப்புடவை மாதிரி மாத்திப்பாங்க போலுக்குது. மாமா நல்லாதான் மாமா இருக்கு டிசைனுன்னு அங்கிருந்து எடுத்துன்னு வந்துட்டு, இதே டிசைனில் இதே கலரில் ஏற்கனவே என்கிட்ட ஒரு பட்டு புடவை இருக்குது, தெரியாமல் எடுத்துன்னு வந்துட்டேன், இதை மாற்றிட்டு வரணும், வாங்க போகலாம். அடியே இது ஒன்று எடுக்கிறதுக்கே 30 மணி நேரம் என்னை உட்கார வச்சேன், நான் வரல நீ போடிம்பார். அப்படி குணம் மாறுபடும். யமன் நினைச்சார். அண்ணா அந்த அம்மா சொன்ன, மீண்டும் கேட்டேன், நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். சரி என்ன வேணுமோ கேள், நீங்கள் முதல்ல தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக தரேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? எல்லா கடவுளையும் பிடிக்கும். அப்போ எல்லா கடவுள் மேலேயும் சத்தியம் பண்ணி, எல்லா கடவுள் மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியா என்ன வேணுமோ கேளுமான்னா, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும். வீட்டுக்கார் செத்து போய் பணமாக கிடக்கிறார், அப்புறம் புத்திர பாக்கியம் எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ யார் கொடுக்கணும் புத்திர பாக்கியம்? வீட்டுக்கார் தானே தரணும். இப்போ யமனுக்கு வழி, வேற வழி என்ன இருக்குது? வீட்டுக்காரா தான் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. நான் ஏம்மா என்ன கேட்டேன்? புத்திர பாக்கியம் கேட்டேன். நீங்கள் தான் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, வாக்கு மாறக்கூடாது. எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணி வேற சொல்லியிருக்கிறீங்க. இப்போ யமன் என்ன செய்வார்? பத்தினி பெண்கள் மறு கல்யாணம் பண்ணிக்கூடாது. கணவனை தவிர வேற எதனாலையும் குழந்தை பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எதை என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. இவ கண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் பிரச்சனை. இனிமேல் இவ யார் கண்ணுக்குமே தெரியக்கூடாதுன்னு அவரை யார் கண்ணுக்கும் தெரியாமல் வந்து கூப்பிட்டு போகிறார்.
சாவித்திரி என்கின்ற அந்த பத்தினி பெண் சொல்றமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காரைக்கால் அம்மையார் எவ்வளவு உயர்வானவர்கள். கணவர் கைவிட்ட பொழுது கூட நான் செய்த பக்தி என்னை கைவிடக் கூடாது என்பதற்காக கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு நான் உன்னை வணங்கியது நிஜமாக இருக்குமே, ஆனால் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய சதை பிண்டம் இறைவா எனக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டா இந்த உடம்பினுடைய சதை இருக்குமே, ஆனால் பிற ஆடவர் என்னை பார்த்து இந்த பெண் இவ்வளவு அழகா இருக்கிறாளே, அவங்க வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டானே, அவன் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கினானே, பெண்ணே நீ என்ன ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வேற ஒரு ஆடவரும் என்ன கேட்கக்கூடாது. ஒரு வேலை கேட்குற நிலைமைக்கு நானும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், எங்கிட்ட கேட்கலன்னாலும் அவங்க மனசுல ஆசையை தூண்டும் விதமாக என் உடம்பு இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப அவ்வளவு உயர்வாக கேட்டது யாரு? ஒரு பெண் தானே, அவளும் ஒரு பெண் தானே, காரைக்கால் அம்மையார் தானே. அதே மாதிரி நலாயினியை எடுத்துக்கங்க. மவுத்கல்லையர் படுத்தாத பாட கட்டி கட்டியா சளியை துப்புனார். அந்த சளியை அந்த அம்மா எடுத்து போட்டு வீட்டுக்காரு சிவபெருமான் கொடுக்கிற பிரசாதன்னு கண்ணில் ஒத்திட்டு சாப்பிட்டா. அவரே சுந்தர புருஷனா வந்து கொடுமைப்படுத்தினார். நீ இதய ராணி, நான் இதயராஜா, போய் அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, வா என் கூடன்னு கேட்டார். என்னை தீண்டினா உன்னை தொழுநோய் தோலக்கடவுதுன்னு வீட்டுக்காருன்னு தெரியாமையா சாபம் கொடுத்தான் அந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தார், இந்த தொழுநோய் தீர்னா காசிக்கு போன மாண்டின்னா கூடையில் தூக்கிட்டு காசிக்கு போனா, கங்கையில் குளிக்க வச்சா, காசி விஸ்வநாதரை விசாலாட்சியை தரிசனம் பண்ண வச்சா, திரும்பி வரும்பொழுது தாசி தெரு வழியாக வந்துட்டா. எல்லாத்துக்கும் இவ்வளவு சகித்து கொள்றாளே, ஒருவேளை பிறர் பொண்ணை நான் அடுத்த பெண்ணை விரும்புகிறேன்னு சொன்ன கூடையில் தூக்குறாளா இல்லை குழியில் போடுறாளான்னு பார்க்கணும்னு சோதித்தார் மவுத்கல்லையர். அப்பையும் அந்த அம்மா சொன்னா, என் பத்தினி தர்மத்திற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் கணவருக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு தாசி வீட்டுக்கு கூடையில் தூக்கிட்டு போனவதானே பெண். நான் ஒன்றும் உங்களெல்லாம் அப்படி தூக்குங்கன்னு சொல்லலை, சில விஷயத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன், சில விஷயத்தை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கணவன்மார்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் தன் மனைவிதான் உயர்ந்தவள் என்ற எண்ணம் இருக்கணும். அவன் நட்டையோ குட்டையோ கருப்போ சிகப்போ தன்னுடைய மனைவி தனக்கு உயர்ந்தவள் என்று நினைத்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னொன்று, தாயையும் தாரத்தையும் சரி சமமாக பார்த்தால் பிரச்சனையே வராது. அந்த பெண்ணிடத்தில் கூட நீங்கள் எல்லா ஆண்களும் என்ன சொல்லணும், அடியே எங்கள் அம்மா என்னடி இன்னும் ஒரு 4 வச்சுமோ 5 வச்சுமோ, அதுக்கப்புறம் அது போகுது, எல்லாமே உனக்கு தானே சொல்லணும். என்ன 2 பக்கமும் பேசி தான் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் உயர்வானவர்கள், பெண்கள் என்னாலே உயர்வானவர்கள். அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பிரம்மதேவர் என்று சொல்லக்கூடியவருடைய மகன் குசன், அவருக்கு ஒரு 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த பிள்ளையில குசனபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவரை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுக்கு 100 பெண் பிள்ளைங்கள் பிறந்தாங்க. அழகு, அறிவு, பெண்களுக்கு அழகு இருந்தால் மட்டும் போதாது, அறிவு இருக்கணும். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அழகை படுத்தி கொள்ளணும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அழகுபடுத்திக்கணும். வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அழகுபடுத்திக்கணும். என்னை எல்லாரும் கேட்டாங்க, எங்கள் அம்மா நீங்கள் மேக்கப் போட மாட்டிங்களா? போட மாட்டேன். இந்த புருவத்தெல்லாம் வில் மாதிரி வளைச்சிக்க மாட்டிங்களா? பியூட்டி பார்லருக்கு போக மாட்டிங்களா? போக மாட்டேன். என் கணவருக்கு பிடிக்காத அந்த செயல். ஆனால் இப்போ அவர் இல்லைன்னாலும் அவருக்கு பிடிக்காதது, நான் ஒரு கல்யாணம் ஆகி வந்தேன், கண்ணில் மை வச்சேன், அம்மா எனக்கு மை வச்சா பிடிக்காதுன்னார். நான் இன்னைய வரைக்கும் மை வைக்கிறதே இல்லை. இன்னைய வரைக்கும் கண்ணில் அவர் இருக்கும் போதும் வைக்கல, இல்லாத போதும் வைக்கல. அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னார், அந்த விஷயத்தை நான் இன்னைய வரைக்கும் செய்ததே இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் சந்தோஷத்திற்கு காரணம் என்னன்னா விட்டு கொடுத்து போகணும், அதுதான் விஷயம். அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அறிவும் இருக்கணும், அழகும் இருக்கணும். இந்த துறைக்கு நான் வந்ததுக்கு என் கணவர் தான் காரணம். எனக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் வீட்டில் யாரும் இந்த துறையிலும் இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, கணவர் ஒரு தொழில் செய்தார். அது சில பேர் கேட்குறீங்க, அவர் செய்கிற தொழிலை நான் எப்படி செய்ய முடியும்? இன்றைக்கி ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பெண்கள் தெரியுமா? ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க. அப்போது ட்ரெயினும் ஃப்ளைட்டையுமே ஓட்டும் பொழுது ஏன் பெண்கள் இந்த வேலை செய்யக்கூடாதா?
எல்லா வேளையும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கணவர் செய்யக்கூடிய வேலைக்கு உறுதுணையாக இருங்க. அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அதை விட இன்னும் சில வீடுகளில் என்ன பண்ணுறீங்க, வந்தால் எழுந்து நின்று ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்கிறதுல. மாமியார் சொல்லுது, ஏண்டி உழைச்சிட்டு வீட்டுக்கு வரேன், தண்ணி கொடு, அவ்வளோ தொலைவு வண்டியில் வந்து இருக்கிறான். ஏன் அவர் மொண்டு குடிக்க மாட்டாரா? வளநாடும் இளங்கன்றுமா கொண்டு வந்துட்டார். அவர் இல்லைன்னா நமக்கெல்லாம் பூவாக்கு லாட்ரி எதெல்லாம் தெரியாது. இப்போ அதை விட இன்னும் பேசுகிறாங்க, அவரை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைக்கு என்ன 50 தான் சம்பளம், எனக்கு 1.5 சம்பளம். நான் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனாலேயே பீஸா பர்கர் எல்லாம் ஆர்டரில் தான் வருது எல்லாம். ஆமாம், காஃபி கூட இந்த எதுலையோ ஒரு டிவியில் போட்டு காமிச்சாங்க, காஃபி கூட ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். பாவம். ஏன்னா கை காலெல்லாம் என்னத்தை சொல்கிறதோ தெரியல. பெண்கள், பெண்ணறிவு நுண்ணறிவு. நீங்கள் கலெக்டராக இருங்க, ஐஏஎஸ் ஆருங்க, ஐபிஎஸ் ஆருங்க, 1.5 லட்சம் இல்லை 9 லட்சம் கூட சம்பளம் வாங்குங்க. பெண் பெண்ணாக இருக்கணும். நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லலை, எங்கே நிற்கணுமோ எதிர்த்து நிற்கலாம், எங்கே நிற்கணுமோ. நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்கூட்டி தர்மபுரிக்கு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இரவு 1 மணிக்கு கிருஷ்ணகிரியில் வண்டி ஏறுறேன், ட்ராவல்ஸ் பஸ்ஸு. எனக்கு பின்னாடி கணவன் மனைவியும் உட்காந்துட்டு வராங்க. அப்படி உட்காந்துட்டு வர என்ன பண்ணுறார், மனைவி நல்லா தூங்கிட்டு வருது, பின்னாடி இருக்கிறவர் என் சீட்டில் காலை விட்டுட்டு வரார். நான் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறார். 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பின்னை எடுத்த நறுக்குன்னு ஒரு குத்துனேன். வேறு வழி கிடையாது. ஐயோ என்னமோ பண்ணிடுச்சு இந்த பொம்பளைன்னா. உன் சீட்டில் உன் காலை வச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க சீட்டில் நீ காலை விட்டால் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பெண், நானும் இன்னொரு பெண்ணும் வந்தோம். இந்த பெண்ணினுடைய முடியை பிடிச்சி அவர் இழுத்துட்டே வரார். அந்த குழந்தை சொல்கிறதுக்கு பயம், வயசு பொண்ணு சொல்கிறதுக்கு பயம். அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது, கொஞ்சம் நேரம் ஆகிட்டு திரும்பி பார்க்குது. நானும் என்னம்மான்னு, ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னம்மா ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்படியே சொல்லிட்டு வந்தது. கடைசியில் அந்த பொண்ணு தேம்பி அழுகுது, கச்சிப்பு எடுத்து துடைக்குது. ஏம்மா இதென்ன? நான் என்ன நினச்சேன், உடம்பு ஏதோ உபாதை போல இருக்கு, வேற ஏதாவது இருக்கும் போல இருக்கு, அது சொல்ல கூச்சப்பட்டேம்மா. நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணாம்மா, என்னன்னு சொல்லுமான்னா, ஒன்றும் இல்லை ஆண்டி, ரொம்ப நேரமாக இவர் அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வராரு, அந்த கழுத்தில் சும்மா பின்னாடி எல்லாம் கையை வச்சுட்டே வராரு. அப்படியே சரி கொஞ்ச நேரம் இருமான்னு இருந்த உடனே பார்த்தேன், எழுந்து ஒன்று விட்டேன். வேற என்ன பண்ணுறது? அப்படி தான் விடணும் சில இடத்துல எல்லாம். அப்படி இல்லை, என்ன உன் கூட ஏன் அக்கா தங்கச்சி நீ பிறந்ததான் அதெல்லாம் பண்ணலாமா? எவ்வளவு அநாகரிகமான செயல். அப்போது அந்த இடத்துல பெண்கள் அவர்கள் அந்த இடத்துல கோழையாக அழக்கூடாது. எழுந்தறின்னு ஒன்று கன்றைக்கிட்ட சொல்லு, இவனை முதல்ல இடத்த மாற்றி அந்த பக்கம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே ஆண்கள் முன்ன கூட ஒரு டைமில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்டி நிறைய ஆண்கள் மட்டுமே இருந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு தவித்த பொழுது அத்தனை ஆண்களும் அடுத்த பெட்டிக்கு போய் ஒரு தாய்க்கு பால் கொடுத்தார்கள் என்று அந்த பெண்ணே தன்னுடைய வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு விட்டுருந்தா. அப்படியும் சில ஆண்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியும் சில இடத்துல. அப்ப அந்த பெண் அந்த தவித்த தவிப்பை உணர்ந்து அவங்க உதவி செய்தாங்க. அந்த இடத்தில் அந்த பெண் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டிருந்தா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துருக்க முடியாது இல்லையா? அதனால பெண்கள் எப்போ எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இப்போ இந்த 100 பெண்களும் வாயு பகவான் பார்த்தார், அழகு அழகு அழகு, ஆகா இப்படி ஒரு அழகா அந்த பெண்களுக்குன்னு பார்த்தவர், பெண்ணே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, 100 பேரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவரா வந்து கேட்கிறார். இந்த பெண்கள் சொன்னாங்க, எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடத்தில் கேட்க வேண்டாம். எங்கள் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாரை பார்த்து தாரை வார்த்து கொடுத்தாலும் அவர்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம், மற்றவரை நாங்கள் மனத்தினாலும் தீண்ட மாட்டோம். ஒழுக்கமான பெண்கள் சொன்னாங்க இல்லையா? தாய் தந்தையருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ காலேஜ் போயிட்டா, பெண் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, இல்லை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டா, அந்த அப்பாவும் அம்மாவும் கேட்குற முதல் கேள்வி என்ன? நான் பார்க்கட்டுமா? நீ பார்த்துட்டியா? அப்பா பொண்ணு நான் பார்க்கணுமா?
பார்த்துட்டீங்களா? இப்போ கேட்குற கேள்வியே அப்படிதான். ஆனால் இந்த குசனபன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகள்கள் 100 பேரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் தேவலோகத்து தேவன் என்றெல்லாம் நினைக்கல. ஐயா, நீங்கள் கேட்கறதா இருந்தா என் தந்தை இடத்துல போய் கேளுங்க. நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் தந்தை ஊன் என்று சொன்னால், உங்களை விரும்பினால், உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் 100 பேரும் நாங்கள் உங்களுக்கு மனைவியாக இருப்பதற்கு சம்மதம். உடனே அவர் பார்த்தாரு, நான் கேட்டு நீங்க மறுத்துட்டீங்களான்னு உடம்பு முழுவதும் கூணாக்கிட்டார். அகோரமான உருவத்தை ஆக்கிட்டு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பெண்கள் போய் அழுதுகிட்டே அப்பா கிட்ட சொல்றாரு. அவரும் எல்லா நாட்டு மன்னர்கள் கிட்டையும் போய் எங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் 100 பேரும் மறுக்கிறாங்க. அப்போ சூலி என்று சொல்லக்கூடிய முனிவருடைய மகன் பிரம்மபுத்திரா அப்படின்னு பேர், அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்றதுக்கு முன் வந்தார். அந்த 100 பெண்களையும் யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்? இந்த பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடியவர் அந்த பெண்களை தொட்ட உடனே முன்பு என்ன அழகு இருந்ததோ அந்த அழகு வந்துட்டு, முன்பு என்ன அழகு இருந்ததோ அதே அழகு வந்துட்டது. இப்போ குசனபனுக்கு பெண்களை கட்டி கொடுத்தாச்சு. ஆனா ஆண் வாரிசு இல்லை. ஏன்னா அவர் முனிவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த முனிவர் தன் பிள்ளைய கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்தனர் இல்லையா, அவர் தன் பிள்ளைகளை 100 பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு அப்படியே குழந்தை பிறந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? முனிவராக வளர்க்கணும்னு ஆசைப்படுவாரே தவிர என்னவாக வளர்க்க மாட்டார். என்ன வளர்க்க மாட்டாரு? அரச பதவியை கொடுக்க மாட்டார், அரசனுக்கு கொடுக்க மாட்டார். என் பிள்ளைக்கு போய் நாடாளுங்கன்னு சொல்ல மாட்டார். இப்போ குசனபன் பார்த்தார், நமக்கு ஆண் வாரிசு இல்லையே. அதற்கு பிறகு சில இடத்துல குருமார்கள் கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்து காதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். அந்த ஆண் குழந்தை அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்படியே பெண் குழந்தை பிறந்த உடனே ருசிய சிறுங்கர் அப்படின்னு பேரு, ரிஷிகர்னு சொல்லுவாங்க அந்த முனிவரை. அந்த ரிஷிகர் என்று சொல்லக்கூடியவர் இந்த பெண் சிவ பூஜை பண்ணுவா. யாரு? இந்த காதி என்று சொல்லக்கூடியவருடைய மகள் பேர் கௌசகின்னு பேரு. என்ன பேரு? கௌசகின்னு பேரு. அவளை சத்தியவதின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அவளுக்குரிய பேரே. இப்போ அந்த கௌசகின்னு சொல்லக்கூடிய பெண் ஒழுக்கத்தில், அழகில், பொறுமையில் பூமி மாதா, அழகுல மகாலட்சுமி, வீரத்தில் பராசக்தி. அது மட்டும் இல்லை, சிவ பூஜை செய்யக்கூடியவன், எல்லாரிடத்திலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய அவ்வளவு பொறுமையான அழகுடைய அறிவுடைய ஒரு பெண். இதை பார்த்த ரிஷிகருக்கு ரொம்ப ஆசை. கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கினா இவளை மாதிரி இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் இவ அரச குமாரி, இவரோ முனிவர் பெருமான் அந்தனர். இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? ரிஷிகர் போய் கேட்டார். யார்கிட்ட? காதி மன்னன் கிட்ட கேட்டார், உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி. அதுக்கு அவர் பதில் சொல்றார், இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இந்த முனிவர் சாபம் கொடுப்பார். கொடுத்தா நம்ம பொண்ணு முனிவரோட கூட வாழணும். அப்போ நம்ம பெண்ணை விருப்பம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நிபந்தனைன்னார். என்ன நிபந்தனைன்னார் ரிஷிகர். அதுக்கு அவர் சொல்லிட்டார், ஒன்றும் இல்லை, உடம்பு முழுவதும் வெள்ளையா இருக்கணும், ஒரே ஒரு காது மட்டும் கருப்பாய் இருக்கணும். அப்படி எனக்கு 1000 குதிரை கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு குதிரை கிடைக்கும், 2 கிடைக்கும், ஆனால் 1000 கிடைக்குமா? ஒரு காது கருப்பா இருக்கணும், உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கணும். அப்படி ஒரு என்ன வேணும்? குதிரை வேணும்ட்டார். அப்படி குதிரை வேணும்னு சொன்ன உடனே இவர் போனார், தவம் பண்ணார். தவம் பண்ணிய உடனே வேண்டினார். வேண்டிய உடனே கொடுத்தாச்சு. தேவர்கள் கொடுத்துட்டார். 1000 குதிரையை அழைத்து வந்தார். இவர் அழைக்க கொண்டு வர மாட்டார்னு நினைச்சார். தவத்தின் வலிமையினால கொண்டு வந்துட்டார். இப்ப நீங்க செய்துகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது?
காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அந்த சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய அமுதத்தை வெளியில் எடுத்து மீண்டும் உள்நாக்கு வழியாக சாப்பிடுவதற்கு தவம்னு பேரு. நம்மளால பண்ண முடியுமா? 5 நிமிஷம் போய் உட்கார்ந்து ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுதே அடுப்பில் பால் வச்சேன், ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல, பீரோவை திறந்தேன், புடவை எடுத்தேன், அதை மூணனா இல்லையான்னு தெரியல, வீட்டை பூட்டினேன், இங்கே தான் உட்காந்துருக்கேன், அந்த அம்மா என்னமோ கதை சொல்லின்னு இருக்கா, ஆனால் பூட்டின மாதிரியும் இருக்குது பூட்டாத மாதிரியும் இருக்குது, இந்த அம்மா சீக்கிரமாக கதையை முடிப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுவும் இன்னும் நடந்த பாடு இல்லை. மனுஷுக்குள்ள எவ்வளவுன்றீங்க இல்லையா? ஒரு 5 நிமிஷம் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம் என்கின்றத ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பண்றோம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள 1000 கோடி எண்ணங்கள் நம்ம மனசுல உதிக்கிறது. எங்கேயாவது இறை நாமத்தை தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து நம்மளால சொல்ல முடியுதா? யோசிச்சு பாருங்க. மெடிடேஷன் அப்படின்னு சொல்றீங்களா, அதை பண்ண முடியுதா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணா கிடைக்கும். ஒரே நாளெல்லாம் தியானம் பண்ண முடியாது, ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இப்படி பல வருஷம் தியானம் செய்தால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அமுதம் என்று சொல்லக்கூடியது பொங்கி மேல வருமா? பொங்கி அப்ப என்ன அர்த்தம்? காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் இதெல்லாம் அடக்கணும். இந்த 5 புலன்களை அடக்கணும். அதனாலதான் அருணகிரி பெருமான் சொல்வார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். விரோதி பக்கத்து வீட்டுக்கார், ஏத்த வீட்டுக்கார், நம்ம வீட்டுக்கார், நம்மளுடைய பிள்ளைங்க, நாத்தனாரு, குழந்தனாரு, மூத்தாரு இவங்கெல்லாம் கிடையாது விரோதி. யாரு? நம்ம உடம்பு தான் நமக்கு விரோதி. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு தான் நமக்கு விரோதி. ஏன்? ரோடு வழியா போகும்போது பஜ்ஜியை பார்த்த உடனே ஆசை வருது, லட்டை பார்த்த உடனே ஆசை வருது, திருப்பதி லட்டை பார்த்த உடனே ஆசை வருது. சுகரு டாக்டர் சுகர் எதை லட்டானாலும் சாப்பிடக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டிருக்கார். ஆனால் விடுதா? இந்த நாக்கு சும்மா இருக்குதா? அதனால தான் சொன்னார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். விரோதி யாருமே கிடையாது. இந்த 5 புலன்கள் தான் நமக்கு விரோதி. எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதுதான். இந்த உடம்பு தான் நமக்கு விரோதி. இந்த செயலை செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்கிறோமா? நம்ம நாகராஜன் ஐயா 3 மணி நேரம் மூச்சு பிடிச்சி சொல்லுங்கிறார், தயவு செய்து நவகிரகத்தாண்டியும் மற்ற இடத்துலையும் அங்கங்கே விளக்கேற்றாதீங்க, கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆலய உழவார பணி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்குன்னு இடம் ஒதுக்கி வச்சுக்கிறோம், அங்கே விளக்கேற்றுங்க. யார் கேட்குறா? பாதத்தில் ஏற்றணும், அப்போதான் அனுகிரகம் டபுள் மடங்கு கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? நீங்க எங்கேயாவது இந்த ஃபுல்லா பாருங்க. அதை விட தெரியுமா, நேத்தான் ஃபுல்லா மொத்தமா உழவார பணி பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க கோயில் ஒரு முறை உள்ள போய் வலம் வந்துட்டு பாருங்க, ஒட்டுமொத்த விபூதியும். ஆமா, நானும் பட்சி அழுது நானும் சொல்றேன், வீட்டுக்கு கொண்டு போங்க ஒரு டப்பாவில் போடுங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க ஒரு டப்பாவில் போடுங்கன்னு. அப்புறம் உளுந்து சாமி கும்பிட்றேன். 3 வருஷமா இல்லை 30 வருஷமா காரணீஸ்வரரை கும்பிட்றேன். காரணீஸ்வரர் கருணையே பண்ணலன்னு காரணீஸ்வரர் மேலே கம்ப்ளைண்ட் வேற கொடுக்குறீங்க. அவர் கொடுக்குற திருவரில் அவர்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்படி வீட்டுக்கு வரும் மகாலட்சுமி? யோசிச்சு பாருங்க. யோசிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் பண்ற தவறுகள் சிலதெல்லாம். அது மாதிரி இங்கே இறைவனுடைய கருணையினால் அந்த பெண் கௌசகி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவதற்கு அவ்வளவு முயற்சிகள் செய்தார். 1000 குதிரை தபம் பண்ணார், கிடைச்சது. தபம் பண்ணா அப்பனா என்ன அர்த்தம்? நாமும் செய்யணும் தபம். நான் எல்லாரையும் உங்களை போய் காட்டுக்கெல்லாம் சன்னியாசியா போங்கன்னு சொல்ல, இருந்த இடத்திலிருந்தே ஒரு 5 நிமிஷம் கூட வேணான்றார். யாரு? அருணகிரியார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு 30 செகண்ட் வீட்டை மறந்துடுங்க, நம்மளுடைய துன்பங்களை மறந்துடுங்க, அது இல்லை இது இல்லை எல்லாத்தையும் மறந்துடுங்க, கணவன் மனைவி மக்கள் உற்றத்தார் சுற்றத்தார் பொன் பொருள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துல 30 செகண்ட் சரண கமலாலயத்தை
அரை நிமிஷம் நேரமட்டில் அந்த அரை நிமிஷம் இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா உனக்கு நன்றி. இதுக்கு எவ்வளவு நேரம் முடிக்கும்ன்றீங்க? யாரெல்லாம் நன்றி சொல்லுகிறீங்க? கடவுளுக்கு நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா தூக்கலன்னு உடனே பாரு எல்லாம் கை தூக்குறாங்க. நன்றி சொல்லணும், தினமும் சொல்லணும். தினமும் நீங்கள் காலையில் சொல்ல முடியலைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாவது சொல்லிட்டு படுங்க. என்ன பொழுது விடிஞ்சு எழுந்துக்கிறோமா இல்லையானே நமக்கே தெரியாது. உண்டையா இல்லையா? சில பேர் சொல்கிறாங்களே தூக்கத்திலேயே கைலாய பதவி அடைந்து விட்டார் அப்படின்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், தவம் என்பது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அதுவே இந்த கலியுகத்தில், செல்போன் யுகத்தில், கம்ப்யூட்டர் யுகத்தில் எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, இதுவே அரிய பெரிய தவம். கை தட்டலாம். இதுக்கு ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு தான் 1 கோடி இல்லை 1000 கோடி நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்மால காதால புஷ்கரம் என்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆலயம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? விஸ்வாமுத்திரர் தவம் பண்ணாருன்னு தெரியும், அந்த இடத்துல பண்ணாருன்னு நமக்கு தெரியுமா? அங்கே இப்படியெல்லாம் ஒரு விசேஷம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதை பேசுறதுக்கு காரணீஸ்வரர் நான் படிச்சு இருந்தாலும் அந்த தலைப்பை கொடுத்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு நேரத்தையும் கொடுத்து ஒதுக்கி கொடுத்துருக்கேன்னா அப்போ அதுதானே சிறப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்று தான் இங்கே தவம். கலியுகத்தில் இதான் செய்ய முடியும், வேற ஒன்றும் பெருசா இல்லை. இந்த உழவார பணி பண்றீங்களே அது தொண்டு. ஒரு கோயிலை சுத்தப்படுத்துவது, யாராவது சாப்பிட்டுட்டு எச்சிலை போட்டு போன அதை எடுத்து அந்த தொன்னையை எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடுவது ஒரு சிறப்பு. அந்த மாதிரி செய்யணும். இன்னைய வரைக்கும் எங்கள் அண்ணா சொல்வார் அடிக்கடி, எல்லா இடத்துல எல்லா கோயிலை விட இந்த காரணீஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னா ஒரு மன திருப்தி கிடைக்குதுமான்னார். என்னென்ன அந்த கோயில் இருக்கிற மாதிரி சுத்தம் வேற எந்த கோயிலையும் நான் பார்க்கவே இல்லைம்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் 365 நாளைக்கு ஒரு 365 கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அந்த 365 கோயிலில் காரணீஸ்வரர் தான் அடிக்கடி நினைவுபடுத்தி சொல்லுவார். அது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அவ்வளவு சிறப்புன்றதை சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவ்வளவு தவம். இதெல்லாம் திருக்கைலாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். இங்கே சாதாரணமாக இடம் இல்லை, இது ஒரு திருக்கைலாயம். இப்போ நம்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி 18 சித்தர்கள் சத்சங்கம் நடத்துனாங்களோ அது மாதிரி மார்கழி மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். அதனால இது அவ்வளவு சிறப்புக்குரிய ஒன்று. அது மாதிரி தவம் இருக்கணுமா? இப்போ அவர் தவம் செய்தார். சிறுங்கர் என்று சொல்லக்கூடிய ருசிய சிறுங்கர், அந்த முனிவர் பெருமான் பார்த்தார். ரிஷிகர்னு பேர் அவருக்கு. அந்த ரிஷிகர் என்று சொல்லக்கூடியவர் தவம் செய்து அந்த கொண்டு குதிரையை கொடுத்தார். கௌசகி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கினார். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஏன்னா இந்த பெண் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணு, ஆனால் காட்டுக்கு போயாச்சு. ஏன்னா முனிவரை கல்யாணம் பண்ணால் எங்கே போகணும்? காட்டுக்கு தான் போகணும். இப்போ அந்த பெண் ஒழுக்கமானவள். முனிவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏழையை கல்யாணம் பண்ணிக்கினாவே குத்திக்கிட்டே இருப்பாங்க கணவன்மார்களே. அதே மாதிரி ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கணவன்மார்களை என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு உன் கழுத்தில் தாலி கட்டினேன், எனக்கு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்வாங்க சில இடத்துல. ஆமாம், இந்த அம்மா சொல்லுவா, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்கம்பா. ஆமாம், எல்லாம் சொல்லுவோம். அதனால் ஏழை அவர் முனிவர் தான், ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை அந்த அம்மா அற்புதமாக பண்ணார். அதனால மனம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அரசனுக்கு மகளாக பிறந்திருந்து ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு கூட என்னுடைய மனம் நோகாமல் எனக்கு தொண்டு செய்கிறாளே, அம்மா உனக்கு எதான வரம் வேணுமா கேள். நான் உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலாவை சொல்கிறேன், வேற எந்த ஃபார்முலாவும் வேணும். வீட்டுக்கார்கிட்ட அவர் என்ன சொன்னாலும் ஆமாங்க, இன்னொன்று மாமா, ஒன்று ஆமாம் போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க. இந்த 2 வார்த்தை மட்டும் போட்டீங்கன்னா எல்லா வீட்டுக்காரரும் கண்டிப்பாக சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ரொம்ப மோசமாக இருக்கிற வீட்டுக்காரர் கூட இந்த எப்போ பார்த்தாலும் இவ என்ன தின்னாலும் ஆமாங்க, சரிங்க மாமா, சரிங்க மாமா, ஆமான்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை பேச மாட்டேன்றா.
ஆமா, ஔவையாருக்கு பக்கத்து வீடு போல இருக்குது. பெண்டீர் கழகு எதிர்த்து பேசாததுன்னு எதிர்த்து நம்மளை பேசாம இருக்காளேன்னு நினைச்சு அவர் தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் தப்பு பண்ணாம அவரை திருத்திக் கொள்வார். இந்த ரெண்டே வார்த்தை தான் சொல்லணும், வேற ஒரு பெரிய இல்லை. நீங்க இந்த 2 வார்த்தையை சொன்னீங்கன்னாவே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆக மொத்தத்துல உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் நிச்சயம். எது கிடைக்குதோ இல்லையோ, வானவர் நாடு வழி திறந்திடுமே. நேரா பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி யமதர்மராஜா கூட்டு போய் சொர்க்கத்துல விட்டுருவார். அவர் எங்க விடுவார்? எங்கேயோ விடட்டு, அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம். அப்படிதான் நினைக்க தோணுது. அப்படிப்பட்ட மனைவி தொண்டு செய்ததுனால என்ன வேண்டுமோ கேள்னார். எல்லா மனைவியும் கணவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்கணும். இவளை நான் மனைவியாக அடைவதற்கு என்ன புண்ணியம் செய்தேனோ அதே மாதிரி நீங்களும் மனைவிமார்கள் வாயிலிருந்து என்ன வாங்கணும்? அவரை கணவனாக அடைவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு கணவன்மார்களும் நடந்துக்கணுமா. அதுதான் இல்லறம் என்கின்ற நல்லறம். வாசிகையும் வள்ளுவனும் போல வாழணுமா. ஆமாம், தினமும் ஊசியை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்க சொன்னாங்க. கடைசி வரைக்கும் கடைசியாக அந்த அம்மா மரண படுக்கையில் இருக்கும்போது சுவாமி ஊசி வைக்க சொன்னேன். எதுக்குன்னு எனக்கு தெரியல. உலகத்துக்கே என்ன கொடுத்தேன்? 1330 குரல் கொடுத்தேன். என் மனைவிக்கு நான் ஏன் ஊசி எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியலம்மா, இப்போவாது சொல்லட்டும்மா. நான் சொல்லுங்க சுவாமி, அதுக்கு தான் நான் கேட்குறேன். இல்லை, சாதம் போடுகிற பொழுது நீ கீழே சிந்திடுவியோன்ற ஒரு அச்சத்தினால ஊசி, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த சாதத்தை அந்த ஊசியில் எடுத்து குத்தி ஒரு தண்ணியில், டம்ளர் தண்ணியில் அதை கழுவி மீண்டும் அந்த சாதத்தை தட்டோடு சேர்த்து உண்பேன்னார். ஏன்னு அந்த அம்மா கேட்டா, இந்த நெல் விளைவதற்கு அந்த விவசாயி என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான்றதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சாதத்தை கூட நான் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக வைத்தேன்னார். அப்போதான் இந்த அம்மா கேட்டா, அப்படி என்னைக்காவது நடந்ததான்னா, நீ ஒரு நாளும் ஒரு சாதத்தையும் கீழே சிந்தல, நானும் எடுத்து அதை அலசி உண்ணல. அப்பதான் அந்த அம்மாவுக்கு திருப்தி ஆச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் நினைத்தார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அப்போ அந்த அம்மாவுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அதுக்கு தான் நானும் சொல்றேன். அப்படிப்பட்ட இங்க கேட்கிறார், என்னது ரிஷிகர் கேட்கிறார், என்னன்னு கௌசிகையை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். என்ன, நாட்டை துறந்து மக்களை துறந்து அப்பம்மாவை துறந்து அங்க இருக்கக்கூடிய சுகபோகங்கள் ஏன்னு கேட்டா, ஒரே பெண், 1000 வேலைக்காரர்கள், அவ்வளவு பேர் கூட்ட குரலுக்கு 1000 பேர் வேலைக்காரர் வருவாங்க. ஆனா அந்த வேலைக்காரர்கள் இல்லாம நீயே இங்க வந்து விறகு பெருக்கி எனக்கு என்னது காலை உணவு, மாலை உணவு, இரவு உணவு கொடுத்து காலமைக்கு சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுத்து, நீயும் சிவபூஜை செய்து நானும் சிவபூஜை செய்து எனக்கு ஆற்றக்கூடிய தொண்டு என்பது அவ்வளவு சிறப்பான முறையில் ஒரு குறையும் இல்லாமல் செய்யறதுனால உனக்கு என்ன வேணுமோ கேளுங்க. சுவாமி, எடுத்த எடுப்பில் நீங்கள் கேட்டதுனால எனக்கு என்ன கேட்குறதுன்னு புரியலை, அதனால் நான் எனக்கு நேரம் வரும்போது கேட்டுக்கொள்ளட்டுமா? அப்படியே ஆகட்டும்னு, உனக்கு எப்போ ஆசையோ அப்போ கேள். சரி என்று இங்கே காளி வீட்டுக்கு வந்தார், எங்கள் தாய் வீட்டுக்கு வந்தார். அங்கே என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்கிறேன், அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா சொல்கிற அப்படியே அப்படியே அப்படியான்னா, கடைசியா இந்த வரம் கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க, இதையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சொன்ன உடனே அந்த அம்மா சொல்ற, அடியே அடியே எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு ஆசைடி. என்னம்மா? இல்லை முதல்ல உன் ஆசையை சொல்லு, பிறகு இல்லைம்மா மாதா முதல்ல, பின்னாடி நான் பெண், அதனால உங்க வயிற்றுல பிறந்த பெண் அல்லவா, முதல்ல உங்க ஆசையை சொல்லுங்க, பிறகு என் ஆசையை சொல்றேன். ஒன்றும் இல்லடி, இந்த நாட்டை ஆள்வதற்கு உனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் என்று உன் தந்தை இடத்துல கேட்க வேண்டும். அதாவது மந்திரத்தின் மூலியமாக அமுதம் கொடுத்ததான். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால இன்னை வரைக்கும் இல்லை. அதனால அவர் தான் நிறைய யாகம் வளர்க்கிறார் அல்லவா, நிறைய பூஜை பண்றாரு இல்லையா, தவத்தினுடைய வலிமையினால என் தாய்க்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கணும்.
சரி அப்படியே கேட்குறேன். அப்போ உனக்கு என்னடி ஆசைன்னா, நான் கூட அதை அம்மா அவர்கிட்ட கேட்கலான்னு நினைத்தேன். சரி, அங்கிருந்து தாய் வீட்டுல இருந்து திரும்பி வந்துட்டான். இப்போ இந்த இடத்துல நம்ம பூலோக பெண்களுக்கு சில விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெண் இடத்துல மாமியார் என்ன சொன்னாங்க, மாமனார் என்ன சொன்னாங்க, நல்லா சொன்னாங்களா, என்ன சொல்றாங்க, குறை எதனா சொல்றாங்க, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி தினமும் காத்தால சாயங்காலம் என்ன சமையல் பண்ண, சாப்பிட்டாங்களே உங்க மாமியார் மாமனார் என்ன சொன்னாங்க, அங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு இப்படி கேட்க கேட்க அவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவா, இங்க நடக்கிறதா அங்க சொல்லுவா. அப்படின்னா நீ ஒண்ணு இனிமே அங்க இருக்க வேணாம், நீ வா. இதுல வர்றதுதான் பிரச்சனையே. அதனால நீங்களும் ஒரு பெண்ணா இருந்து என்ன சொல்லி கொடுங்கன்னா, அங்க என்ன நடந்தாலும் தாய் வீட்டில் வந்து சொல்லக்கூடாது என்கின்ற நிபந்தனையே அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுங்க. எந்த வீட்லயும் பிரச்சனையே வராது, எந்த வீட்லயுமே பிரச்சனை வர்றது. என்ன நடந்தாலும் நீ அங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணா, அவர் இத்தனைக்கும் வந்து காவல்துறையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி தாரை வார்த்தை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். ரயில்வே போலீஸ் அவர் தாரை வார்த்தை. அவருக்கு 3 பெண் குழந்தை. முதல் குழந்தையை கட்டி கொடுக்கும்போது அதான் சொன்னார், 2வது கட்டி கொடுக்கும்போது அதான் சொன்னார், 3வது கட்டி கொடுக்கும்போது அதான் சொன்னார். எக்காரணத்தை கொண்டும் அப்பா போலீஸ்காரர் என்பதற்காக இந்த வீட்டு பக்கம் அவர் இல்லாம திரும்பி வரணும் என்கின்ற நினைவை மட்டும் மனசுல இருந்து எடுத்து மனைவிக்கு சொல்லி கொடுத்தார். இந்த போன் பண்ணி மாமியார் என்ன சொன்னாங்க, மாமனார் என்ன சொன்னாங்க, நாத்தனார் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கறத நீ அவகிட்ட வச்சுக்க கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இது இல்லாமல் இருந்தா எல்லா குடும்பமும் நன்றாக இருக்கும்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி மருமகன் கிட்ட கூப்பிட்டு சொன்னார், நான் பெண் குழந்தை என்று பார்க்காம அவளை ஆண் மாதிரி வளர்த்துட்டேன். ஏதாவது என் பெண் குழந்தை தவறு செய்தால் மாப்பிள்ளை எனக்காக அவளை மன்னிச்சு அங்கேயே இருக்கும்படி நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஒரு மாமனாருக்கு இது அழகு, மாமியாருக்கு அது அழகு. ஆனா இப்பெல்லாம் போன்ல கேட்டு கேட்டு பிரச்சனை வருது. இங்க அவர் மனைவிக்கு அவர் வரம் கொடுத்தார். இந்த அம்மா சொல்லலாம் கேட்கலாமா? ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன ஆசைனா, நம்ம சிம்மாசனத்துக்கு ஒரு மகன் வேணுமே இப்ப கேட்கிறாங்க. இங்கிருந்து கௌசகி போன சத்தியவதி என்ன பண்ணாங்கன்னா, சுவாமி நீங்க கொடுத்த வரம் இப்ப நான் பெறலாம்னு நினைக்கிறேன். அம்மா உனக்கு என்ன வரம் வேணும்? என்னுடைய தாய் தந்தையருக்கு அவர்கள் நாட்டை ஆளும் விதமாக ஒரு ஆண் பிள்ளையை தங்களுடைய யாகத்தின் மூலியமாக தவத்தின் மூலியமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். சரி, உனக்கு என்ன வேண்டும்? சுவாமி எனக்கும் ஒரு ஆண் வாரிசு உங்கள் மூலியமாக இந்த மண்ணிற்கு நான் தர வேண்டும் அப்படின்னார். அவர் சில நாள் யாகம் வளர்த்து அதிலிருந்து அமுதம் கிடைத்து தவத்தின் வலிமையினாலே ஒரு அமுதத்தை தன் மனைவி கிட்ட கொடுத்து சொன்னார். அம்மா நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா, நீ அத்திமரத்தை வலம், இந்த அமுதத்தை சாப்பிட்டுட்டு அத்திமரத்தை வலம் வா, அத்திமரத்தை வலம் வா. இது உன் தாய்க்கு கொடுத்து அரச மரத்தை வலம் வர சொல். இந்த தாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரச மரத்தை வலம் வர சொல். சொல்லி முடிச்சுட்டு இங்கிருந்து அந்த அமுதத்தை தாய் வீட்டுக்கு கொண்டு இந்த அம்மா யாரு கௌசிகி வர்றாங்க. வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா 2 அமுதம் கொடுத்திருக்கிறார்கள், இதை சொன்னார் என் கணவர். நாங்க இப்போ அந்த மனைவி என்ன, அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, மாமியாரு இந்த பெண்ணோட அம்மாவாக இருக்கிற காதியினுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடியே அடியே தாம் பிள்ளை தான் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையா பிறக்கணும்னு எல்லா அப்பா அம்மாவும் எல்லா தந்தையும் நினைப்பாங்க. அதனால உனக்கு கொடுத்தத நீ எனக்கு கொடு, எனக்கு கொடுத்தத நீ சாப்பிடு, எனக்கு கொடுத்தத நீ உண்ணுவாயாக. இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தாங்க, இருவரும் என்ன பண்ணாங்க, மாறி சாப்பிட்டுட்டு அதே மாதிரி இவங்க சுத்த வேண்டிய அரச மரத்தை கௌசகி சுத்தனா, கௌசகி சுத்த வேண்டிய அத்தி மரத்தை அவருடைய தாயார் சுத்துகிறார்கள். 10 திங்கள் கழித்து இப்போ உடம்பு வித்தியாசம் தெரியுது ரிஷிகருக்கு. அம்மா
ஏதோ மாறுதல் தெரிகிறது, உண்மையை சொல்லுன்னார். சுவாமி, அம்மா இப்படி சொன்னாங்களேன்னு அம்மா மேலே உள்ள பாசத்திற்காக அமுதத்தை மாற்றி கொடுத்து மரத்தையும் மாற்றி சுத்துறோம்ட்டாங்க. பாவி, இப்படி செய்யலாமா? நான் உனக்கு அந்தணன், நான் எனக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை அந்தணனாக பிறக்க வேண்டும் என்று அமுதத்தை கொடுத்தேன். அவரோ அரசகுமாரர், அவருக்கு அரசனுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், வீரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அந்த அமுதத்தை கொடுத்தேன். இப்போ இப்படி ஒரு தவறை செய்து விட்டீர்களே என்னார். அப்பதான் சுவாமி, அறியாமல் நாங்கள் இந்த தவறை செய்து விட்டோம், உங்கள் தவ வலிமையினால் இதை மாற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்படி மாற்றி கொடுக்கக்கூடியது சில நாள் கழித்து குழந்தை பிறந்தது. அம்மா, உனக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை அந்தன குணாதிசயத்தோடு பிறந்து அவன் தவத்துக்கே சொந்தக்காரனாக ஆவான். சத்தியவதிக்கு கொடுத்துட்டார். உன் தாய்க்கு பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளை பிறந்தது சத்திரியனாக பிறந்தாலும் கூட சில காலம் கழித்து அந்தன குணத்திற்கு அவன் மாறிவிடுவான் என்று கொடுத்தார். சத்தியவதி என்று சொல்லக்கூடிய கௌசிகிக்கு பிறந்தவர் தான் ஜமதக்னி முனிவர் என்று சொல்லக்கூடிய பெருமான். தவத்திலே சிறந்த ஒரு பெருமான். ரேணுகா பரமேஸ்வரிக்கு கணவராக இருக்கக்கூடியவர். தச அவதாரத்தில் பரசுராமருக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய அவர். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த காதி என்று சொல்லக்கூடியவருடைய மனைவியினுடைய வயிற்றில்தான் இந்த கௌசிகன் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் தவம் செய்யக்கூடிய விஸ்வாமுத்திரர் என்று சொல்வதை கூறிக்கொண்டு இந்த விஸ்வாமுத்திரர் இந்த தலத்தில் என்னென்ன தவம் செய்தார், இந்த சிவபெருமான் அவருக்கு என்னென்ன வரம் கொடுத்தார், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடியது எப்படி பிறந்தது என்பதை அனைத்தையும் நாளைய தினத்தில் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடியது நிகழ இருக்கின்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு 27ஆம் தேதி அன்றைய தினத்தில் 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி ஆருத்ரா தரிசனத்தை கண்டு திருவாதிரை என்று சொல்லக்கூடிய கலி உண்ட அந்த இறைவனுடைய திருப்பெருமையை வாயார கண்ணார கண்டு வாயார உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்க வேண்டும். அனைவரும் அந்த நடராஜர் தரிசனத்தை வணங்குங்கள் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.